வணக்கம் அச்சீவர்ஸ், வெல்கம் டு ராஜ் ஸ்டடி சர்க்கிள், யுவர் ட்ரீம் சர்வீஸ் ஆர் நத்திங். ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா கோடிங் டிகோடிங் பார்த்தோம். அதில் ஃபர்ஸ்ட் 5 டைப்ஸ் தான் பார்த்தோம். சரியா, பார்ட் 1 கிளாஸ் தான் கம்ப்ளீட் ஆயிருக்கு. இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்ட் 2 கிளாஸ் பார்க்கலாம். இப்போ மிச்சம் ரிமைனிங் 5 டைப் ஆஃப் கோடிங் டிகோடிங் பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு டைப் 6 பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் 5 டைப் நம்ம பார்த்தோம். அந்த ஃபர்ஸ்ட் 5 டைப் ரொம்ப சிம்பிளா இருக்கும் நம்மளுக்கு. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டும் கூட. இருந்தாலுமே நம்ம எல்லா டைப்பும் பார்த்துடலாம். சரியா, ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல நான் சொன்ன எக்ஸ்பிளனேஷன் தான் நம்மளுக்கு. அங்க போய் சம்ஸ் பார்த்து இந்த சம்மை எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியக்கூடாது. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், எல்லா டைப் ஆஃப் சம்ஸையும் இங்கேயே சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அப்போ கொஸ்டின் பேப்பரை பார்த்து நம்ம ஷாக் ஆகாம சர்ப்ரைஸ் ஆகாம இருக்கலாம். ஸோ நம்மளுக்கு இந்த அடுத்த 5 டைப் ஆஃப் சம்ஸ் பாத்தீங்கன்னா கோடிங் டிகோடிங்ல ஃபர்ஸ்ட் 5 டைப்பை விட ரொம்ப சிம்பிளா ரொம்ப ஈஸியா இருக்கும். சரியா, ரொம்ப வேகமா சால்வ் பண்ணிடலாம். ஸோ நம்ம பார்க்கலாம் ஒரு டைப்பா. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா சிம்பிள் கோடிங் பேஸ்ட் ஆன் சிமிலாரிட்டி, ஒற்றுமையின் அடிப்படையிலான சின்ன குறியீட்டு முறை. சரியா, இப்போ என்ன அப்படின்னா நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த சர்டன் கோடு கான் இஸ் ரிட்டன் அஸ் 5% to hash. இப்போ எப்படி அப்படியே எடுத்து எழுதுனா நம்மளுக்கு ஒரு மார்க். சரியா, ஸோ கானை நம்ம என்ன எழுதுறோம், 5% to hash அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி மெடல் இஸ் ரிட்டன் அஸ், அப்படியே எடுத்து எழுதுங்க, மெடல் இஸ் ரிட்டன் அஸ் 4#3 சிம்பிள் அடுத்த அட்டு, இந்த மாதிரி எழுதியிருக்காங்களா. அண்ட் தென் ஹவு கோல்டு வில் பி ரிட்டன் ஆன் தட் கோடு. இப்போ இதே கோடுல நம்ம என்ன பண்ணோம், கோல்டை எப்படி எழுதுவோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நம்மளுக்கு என்ன அப்படின்னா அதே தான். அப்போ கோல்டுன்னு எழுதிடணும். எழுதி நம்மளுக்கு இதுலேயே இந்த லெட்டர்ஸ்லேயே இருக்கும். சரியா, ஆன்சரை அதை அப்படியே நம்ம பிக் பண்ணி போட வேண்டியதான். அப்போ பாருங்க, ஜிக்கு நேராக என்ன இருக்கு, 5 இருக்கு. ஓக்கு நேராக பர்சன்டேஜ் இருக்கு. ஸோ எல்லுக்கு நேராக நம்மளுக்கு அட்டு இருக்கு. அதே மாதிரி டிக்கு நேராக நம்மளுக்கு 3 இருக்கு. ஸோ ஆன்சரை மார்க் பண்ணும்போது கவனமாக மார்க் பண்ணும். 1% சரி 5% அட்டு அடுத்து 3. இப்போ பி தான் ஆன்சர். சரியா, இப்போ நம்மளுக்கு என்ன பேசிக் நாலேஜ் கூட இங்கே தேவை கிடையாது. அங்கே என்ன தேவை அப்படின்னா நம்மளுக்கு பேசிக் ஒரு லாஜிக், நம்மளுக்கு ஒரு பேசிக்கான லாஜிக் இருந்தால் தெரிஞ்சா போதும். சரியா, மினிமம் பேசிக் ஐக்கு இருந்தாலே இந்த சம்மெல்லாம் சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். என்ன நம்மளுக்கு எங்க தப்பு பண்ணுவோம் அப்படின்னா அங்கே பார்த்து எழுதுறப்போ தப்பு பண்ணுவோம், அதே மாதிரி ஆன்சரை மார்க் பண்ணும்போது தப்பு பண்ணுவோம். அது ரெண்டத்தையும் அவாய்ட் பண்ணிடணும். அப்போ என்ன பண்ணும், பொறுமையா சம்மை எடுத்து எழுதி நம்ம ஆன்சரை மார்க் பண்ணா போதும். ஓகேவா, எல்லாமே கான்சியஸா பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு தப்பே வராது. ஸோ இப்போ அடுத்த சம் போகலாம். அடுத்த சம் பாருங்க, சர்டன் கோடு ஸ்டாருங்கிறத எப்படி எழுதிருக்காங்களா, ஸ்டாருங்கிறத நம்மளுக்கு $5 ஸ்டாரு அடுத்து 2 இந்த மாதிரி எழுதிருக்காங்க. அடுத்த மாதிரி டோர் அப்படிங்கிறத எப்படி எழுதிருக்காங்களாமா, $3 2 அட்டு இந்த மாதிரி எழுதிருக்காங்க. தென் ஓட்ஸ் எப்படி எழுதுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ அதுலேயே இருக்கும். அப்போ நம்மளுக்கு ஓக்கு நேராக 3 இருக்கு. அதே மாதிரி ஏக்கு நேரா ஸ்டார் இருக்கு. அதே மாதிரி டீக்கு நேரா நம்மளுக்கு டாலர் இருக்கு. எஸ்ஸுக்கு நேரா 5 இருக்கு. சரியா, அப்போ ஆன்சரை மார்க் பண்ண வேண்டியதான். இப்போ $3 அடுத்து 5. இப்போ பி தான் கரெக்டான ஆன்சர். சரியா, ஸோ இப்போ அடுத்த போகலாம். இந்த மாதிரி சிம்பிளாக தான் இருக்கும். சரியா, ஸோ இப்போ அடுத்து பார்க்கலாம். பாருங்க, கானுங்கிறத நம்மளுக்கு எப்படி எழுதிருக்காங்களா, 5 அட்டு. இது சி பார்த்தீங்கன்னா காப்பிரைட் சிம்பிள், அதாவது இப்படி சி போட்டு ரவுண்டு போட்டிருக்கோம். ஆனால் இதில் நான் இதை வேர்டில் அது ஒர்க் ஆகலை, அதனால போட முடியல. அதனால சீனே விழுந்திருக்கு. சரியா, இப்போ 9. அதே மாதிரி சீலுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிம்பிள் ஸ்டெப் பண்ணி பார்க்கும்போது 6 9% ஸ்டார். சரியா, இப்போ நம்ம லாக்ஸுங்கிறத எப்படி இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ எல்லுக்கு நேராக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டார் இருக்கு. ஓக்கு நேராக பார்த்தீங்கன்னா அட்டு இருக்கு. அடுத்து ஜிக்கு நேராக பார்த்தீங்கன்னா 5 இருக்கு. எஸ்ஸுக்கு நேராக பார்த்தீங்கன்னா 6 இருக்கு. சரியா, அப்போ நம்மளுக்கு ஆன்சர் ஸ்டாரு அட்டு 56. சரியா, அப்போ இதுதான் ஆன்சர். ஆப்ஷன்ல ஸ்டார் ஆட் பண்ணிக்கும். சரியா, ஸோ இந்த பிரிண்டிங் மிஸ்டேக்கா இருக்கு. ஸோ ஸ்டார் ஆட் பண்ணிக்கும். சரியா, ஸோ ஆன்சர் டி. அடுத்து போகலாம். பாருங்க, இந்த சம்மெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நீங்க எங்க தப்பு பண்ணுவீங்கன்னா மனக்கணக்கா போடுறேன்னு அப்படியே டைரக்டா கொஸ்டின்ல பார்த்துருப்பீங்க. அப்போ மாத்தி போட்டுருவீங்க. ஏன்னா ஆப்ஷன் உங்களுக்கு பாருங்க ஒண்ணுமே ஃபுல்லா சிம்பிள்ஸா கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும் ஈஸியா. அப்போ என்ன பண்ணிடணும், நம்ம ரிஸ்க் எடுக்கக்கூடாது. நம்மளுக்கு ரிஸ்க் தேவையே கிடையாது. நம்மளுக்கு ஒரு மார்க்ல எப்பயுமே ரிஸ்க் எடுக்கக்கூடாது. அப்போ எடுத்து எழுதணும். ரோப்புன்னு இருக்கு. சரியா, ரோப் என்ன பண்ணிருக்காங்க, பர்சன்டேஜ் 5 $7. அடுத்து டவுட் எப்படி இருக்காங்க, 35 $8 சரியா. இப்போ நம்மளுக்கு அதே மாதிரி லைவ் எப்படி எழுதியிருக்காங்க,
நம்மளுக்கு அட்டு $24. சரியா? நம்மளுக்கு என்ன எழுதிருக்கணும், ட்ரிபிளை எப்படி எழுதுவோம் இந்த கோட்ல வந்து கேட்குறாங்க. பாருங்க, டி எங்க இருக்கு, இந்த இருக்கு டி, அப்ப நம்மளுக்கு ஸ்டார். அதே மாதிரி ஆர் வந்து ரோப்ல இருக்கு பர்சன்டேஜ். அதே மாதிரி ஓங்கிறது நம்மளுக்கு ரோப்ல இருக்கு, அப்போ 5. யூங்கிறது நம்மளுக்கு டவுட்ல இருக்கு, இப்போ ஹேஷ். சரியா? இப்போ பிங்கிறது நம்மளுக்கு 8. அதே மாதிரி எல்லுங்கிறது லைவ்ல இருக்கு அட்டு. சரியா? அதே மாதிரி ஈங்கிறது லைவ்ல இருக்கு டாலர். அது அப்படியே கவனமா வந்து மார்க் பண்ணும்போது மார்க் பண்ணணும். ஸ்டார், பர்சன்டேஜ், 5, ஹேஷ் இப்போ இந்த இருக்கு. அதுக்கப்புறம் வந்து 8 அட்டு நம்மளுக்கு டாலர் சிம்பிள் இருக்கு பாருங்க. கடைசியில் இங்க 4 கொடுத்துருக்கான். நம்மளுக்கு இது ஒண்ணுதான் வயபிள் ஆப்ஷன். அப்ப இதுவும் இல்லையா அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்து இ, நன் ஆஃப் தி அபோவ். நம்ம இங்க எழுதிருக்கிறது தான் ஆன்சர். சரியா? வேற ஆன்சரே இருக்காது. நீங்க வந்து பதற்றமோ எதுவுமே படக்கூடாது. ஓகேவா? ஏன் இங்க நன் ஆஃப் தி அபோவ்னா இது பேங்கிங் கொஸ்டின். பேங்கிங்ல எப்பயுமே நன் ஆஃப் தி அபோவ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வச்சிருப்பாங்க, ஆன்சராகவும் இருக்கும். நம்மள மாதிரி கிடையாது, விடை தெரியாது அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் கிடையாது, நன் ஆஃப் தி அபோவ். சரியா? ஸோ வந்து ஆன்சர் வந்து இதுதான் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி எடுத்து எழுதி நம்ம ஆன்சர் போட்ட வேண்டியதான். அடுத்த கொஸ்டின் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, பேஸ்கெட் அப்படி சொல்லி எழுதி கீழே எழுதினதுதான். 5 ஸ்டாரு டாலரு, 3 பர்சன்டேஜ், ஹேஷ் 1. சரியா? அதே மாதிரி ட்ரைடுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1 4 ஸ்டாரு ஹேஷ் 2. சரியா? அப்ப ஸ்கேர்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பாருங்க. அப்படியே பார்த்து எழுத வேண்டாம். எஸ்ஸுக்கு 3. சரியா? கேக்கு வந்து பர்சன்டேஜ். அதே மாதிரி ஐக்கு வந்து ட்ரைட்ல இருக்கு. சரியா? ஸ்டார். அதே மாதிரி ஆருக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ரைட்ல இருக்கு 4. டி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆகுது. ஸோ நம்ம என்ன பண்றோம், ஆன்சரை வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து ஆப்ஷன்ல செக் பண்ணி பார்க்க வேண்டியதான். 3 பர்சன்டேஜ் ஸ்டார் 4. ஸோ ஏ தான் ஆன்சர். சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து போயிடலாம். சர்டன் லாங்குவேஜ் ஹார்ட், HEART ஹார்ட். சரியா? நீங்க இந்த சம்மெல்லாம் எழுதும் போதே மனசுல வந்து ஒரு மார்க் நம்மளுக்கு இருக்கு அப்படி சொல்லி மனசுல நினைச்சிட்டே எழுதணும். சரியா? அப்போ வந்து நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா டெடிக்கேட்டடா எழுதுவீங்க, தப்பே வராது. நம்மளுக்கு அதுதான் முக்கியம், நம்மளுக்கு மார்க் தான் முக்கியம். என்ன பண்ணுவோம், ஒரு சிம்பிள் எஃபர்ட் போட்டா நம்மளுக்கு மார்க் கிடைக்கும். சரியா? அதுல எந்த ஒரு நாலேஜுமே தேவையில்லை. இப்போ என்ன பண்ணிட்டோம், எடுத்து எழுதிட்டு ஃபர்தஸ்ட் அதான் கேட்டிருக்காங்க. இப்போ ஃபர்தஸ்ட்டுக்கு வந்து எஃப்க்கு நேரா என்ன இருக்கு, ஹேஷ் இருக்கு. ஏக்கு நேரா நம்மளுக்கு என்ன இருக்கு, 5 இருக்கு. ஆருக்கு நேரா நம்மளுக்கு 3 இருக்கு. டிக்கு நேரா 1 இருக்கு. அதே மாதிரி ஹெச்சுக்கு நேரா 8, ஈக்கு நேரா நம்மளுக்கு 8 இருக்கு. எஸ்ஸுக்கு நேரா 4, டிக்கு நேரா 1. சரியா? ஸோ ஆன்சர் வந்து நம்மளுக்கு இந்த ஆன்சரு மார்க் பண்ணிடணும். இப்போ வந்து ஹேஷ் 5 3 அட்டு 814. சரியா? சி தான். இதுக்கும் டபுள் செக் பண்ணிக்கணும், நம்ம தப்பா மார்க் பண்ணிடக்கூடாது. சரியா? அப்போ அடுத்து போகலாம். அடுத்து வந்து பாருங்க, இப்போ சர்டன் கோடட் லாங்குவேஜ் என்ன சொல்லியிருக்காங்க, ரேட் வந்து பாத்தீங்கன்னா எப்படி கொடுத்துருக்காங்க, ஸ்டார் 4 பர்சன்டேஜ். அதே மாதிரி கேட்டு எப்படி கொடுத்துருக்காங்க, ஹேஷ் 4 பர்சன்டேஜ். அதே மாதிரி நம்மளுக்கு ஃபேட்டு என்ன கொடுத்துருக்காங்க, டாலர் 4 பர்சன்டேஜ். சரியா? இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கார் கேட்டிருக்காங்க. இப்போ கார் பொறுத்த மட்டும் கேட்ல இருக்கப்போ என்னது, ஹேஷ் ஏங்கிறது எல்லாத்துலயும் இருக்கு 4. அதே மாதிரி ஆறுங்கிறது ரேட்ல இருக்கு ஸ்டார். சரியா? இப்போ நம்மளுக்கு என்ன, ஹேஷ் 4 அடுத்து ஸ்டார். ஹேஷ் வந்து நம்மளுக்கு இதுல ஆப்ஷன் இல்லை. அப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி என்ன சொன்னேன், இதுதான் ஆன்சர், நன் ஆஃப் தி அபோவ் தான். ஏன்னா அது பேங்கிங் கொஸ்டின். சரியா? ஸோ வந்து இதுதான் ஆன்சர். நம்மளுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஹேஷ் 4 ஸ்டார் தான் ஆன்சர். ஸோ இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளா இருக்கும். சரியா? நீங்க வந்து என்ன பண்ணக்கூடாது, தப்பா எழுதிடக்கூடாது, மார்க் பண்ணணும், தப்பா மார்க் பண்ணிடக்கூடாது. அடுத்து போலாம். இப்போ பாருங்க, சர்டன் கோடு பி வந்து எப்படி எழுதிருக்காங்க, ஹேஷ் எழுதிருக்காங்க. அதே மாதிரி ஏ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பர்சன்டேஜ் எழுதிருக்காங்க. அதே மாதிரி சி வந்து பாத்தீங்கன்னா ஓ. அதே மாதிரி இ வந்து பாத்தீங்கன்னா அட்டு அப்படி சொல்லி எழுதிட்டாங்க. இப்போ இதை வச்சுட்டு என்ன சொல்லியிருக்காங்க, பீஸுங்கிறத மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ப அப்படியே இருக்கு, நம்மளுக்கு ஒன்னொன்னா பார்த்து எழுத வேண்டியதான். பி வந்து ஹேஷ், ஈங்கிறது அட்டு, ஏங்கிறது நம்மளுக்கு பர்சன்டேஜ், சிங்கிறது ஓ, அடுத்து ஈங்கிறது அட்டு. சரியா? ஸோ அப்போ நம்மளுக்கு இந்த ஆன்சர். அதை அப்படியே மார்க் பண்ணிடலாமா? இப்போ வந்து ஹேஷ் அட்டு பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கு, அடுத்து ஓ இருக்கு, அடுத்து அட்டு இருக்கு. ஒன்னொன்னா பார்த்து மார்க் பண்ணும். ஏன்னா இதே ஆப்ஷனும் பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான் இருக்கு, பக்கத்துல இருக்க மாதிரி தான் இருக்கு. அப்போ கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க. இப்போ எங்க ட்விஸ்ட் வைப்பாங்கன்னா ஆப்ஷன்ல மார்க் பண்றது கேர்லெஸ் மிஸ்டேக்கா பண்ணிட்டு வந்துருங்க. ஏன்னா கொஸ்டின் ஈஸியான கொஸ்டின் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு.
சரியா? அடுத்து போகலாம். இப்போ டவுன் இருக்கு. அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 5 at 9 ஹேஷ்னு கொடுத்துருக்காங்க. நேம் NAME, அடுத்து ஹேஷ் 6%3. சரியா? அடுத்து பாருங்க என்ன கேட்டிருக்காங்க, மோடை வந்து எப்படி எழுதணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது அப்படியே பார்த்துக்கலாம். எம்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ், ஓக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட் இருக்கு. அதே மாதிரி டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5, இக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3. சரியா? ஸோ வந்து ஆன்சர் வந்து நம்மளுக்கு பர்சன்டேஜ் அட் 5, 3. டி தான் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக தான் இருக்கும். அடுத்த சம் பார்க்கலாம். சேஃபர் SAFER எப்படி எழுதியிருக்காங்கம்மா அப்படின்னா 5A at 3A ஹேஷ் 2. சரியா? அடுத்து ரைடை வந்து எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னா 20% ஹேஷ். சரியா? இப்போ அதை ஃபெட்ஸை வந்து எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எஃப்ங்கிறது 3க்கு நேராக இருக்குது. அதே மாதிரி இங்கிறது நம்மளுக்கு ஹேஷ். சரியா? அதே மாதிரி அடுத்து டி பர்சன்டேஜ், அடுத்து எஸ் வந்து நம்மளுக்கு 5. சிம்பிளான கொஸ்டின் பாருங்க. அப்போ வந்து ஆன்சர் என்ன? 3 ஹேஷ் ஸ்டார். சி தான் ஆன்சர், கரெக்டான ஆன்சர். சரியா? இப்போ இது ஒரு டைப் சிம்பிள்ஸ் வச்சு கேட்குறாங்க. இது நம்மளுக்கு என்ன அப்படின்னா பேசிக்கான ஒரு லாஜிக் கொடுத்துட்டு ஒரு கோட் கொடுத்துட்டு இன்னொரு வேர்டு வந்து கொடுத்து அதை எப்படி கோட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? ஸோ இது ஒரு மெத்தட். இப்போ 7th டைப் வந்து போகலாம். கோடிங் பை சப்ஸ்டிடியூஷன் ஆர் வேர்ட் ரிப்ளேஸ்மெண்ட். சரியா? இது ரொம்ப ரொம்ப டெட் ஈஸியான சம்ஸ். சரியா? ஸோ இதுவும் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நம்மளுக்கு இந்த மாதிரி பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. கொடுத்துட்டு ஒரு வேர்டுக்கு பதிலாக இன்னொரு வேர்டு வந்து மாற்றி ரீப்ளேஸ் பண்ற மாதிரி இருக்கும். வார்த்தை மாற்றுதல் மூலம் குறியீட்டு முறை. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பாருங்க, கிரீன் இஸ் ரெட். ஆமா, சரியா? என்ன சொல்லியிருக்காங்க? பச்சை என்றால் சிவப்பு. அதே மாதிரி ரெட் இஸ் கால்டு ப்ளூ. என்ன சொல்லியிருக்காங்க? சிவப்பு என்றால் நீலம். ப்ளூ இஸ் கால்டு ஒயிட். சரியா? ஒயிட் இஸ் கால்டு எல்லோ. எல்லோ இஸ் கால்டு வயலட். தென் வாட் இஸ் த கலர் ஆஃப் கிராஸ்? கிராஸ்னா புல்லோட கலர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். புல் எப்பயுமே நம்மளுக்கு கிரீன் கலர்ல இருக்கும். சரியா? இப்போ நம்ம இதை வந்து மறுபடியும் வாசித்து பார்க்கணும். கிரீன்னா நம்மளுக்கு ரெட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளுக்கு என்ன? கிரீன்னா என்ன? ரெட்டு. சரியா? நீங்க என்ன பண்ணக்கூடாது? கிரீன் ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம், அப்போ கிரீன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போட்டக்கூடாது. இங்கே ஆப்ஷன்லாம் இல்லை, பட் ஆனால் ஆப்ஷன் வச்சிருப்பாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் இந்த சம்ம சால்வ் பண்ண தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க? அப்படியே போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா? அப்போ ஆனால் அந்த மெத்தடுக்கு பேர் என்ன? வார்த்தை மாற்றுதல், வேர்டு சப்ஸ்டிடியூஷன். சரியா? வேர்ட் ரிப்ளேஸ்மெண்ட். அப்போ நம்ம என்ன பண்ணோம்? கிரீன்னா நம்மளுக்கு ரெட்டுன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ நம்மளுக்கு கிரீன் இஸ் கால்டு ரெட். நம்மளுக்கு ஆன்சர் ரெட் தான். ஓகேவா? ஸோ எல்லா சம்ஸும் இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப சிம்பிளா இருக்கும். இப்போ நீங்க வாஸ்து பார்த்து போட வேண்டியதான். இப்போ பாருங்க, இஃப் ப்ளூ மீன்ஸ் கிரீனு, கிரீன் மீன்ஸ் ஒயிட்டு, ஒயிட் மீன்ஸ் எல்லோ, எல்லோ மீன்ஸ் பிளாக்கு, பிளாக் மீன்ஸ் ரெட்டு, அண்ட் ரெட் மீன்ஸ் ப்ரௌனு. தென் வாட் இஸ் த கலர் ஆஃப் மில்க்? மில்க் எந்த கலர்ல இருக்கும்? பாலின் நிறம் என்ன? ஒயிட் தான். சரியா? இப்போ நமக்கு ஆப்ஷன்ல பாருங்க ஒயிட் கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் டைம் சால்வ் பண்ணாலும் ஒயிட் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ நீங்க என்ன பண்ணணும்? வேர்ட் ரிப்ளேஸ் பண்ற டைப் இது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஒயிட் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. மாதிரி வாசி பாருங்க. ப்ளூ இஸ் கிரீனு, கிரீன் இஸ் ஒயிட், ஒயிட் மீன்ஸ் எல்லோ. சரியா? இப்போ நம்மளுக்கு ஒயிட் மீன்ஸ் என்னது? எல்லோ. இப்போ நம்மளுக்கு எல்லோ போட்ட வேண்டியதான். லாஜிக்கெல்லாம் பார்க்கக்கூடாது. பால் மஞ்சள் கலர்ல இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடாது. நம்மளுக்கு இங்க வந்து என்ன அப்படின்னா இந்த மெத்தட் படி வேர்டு ரிப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து போலாம். இப்ப ரெட் இஸ் கிரீனு. இப்ப நம்ம எல்லாத்தையும் வாசிக்கணும் தேவை கிடையாது. இந்த சம்ல எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம ஷார்ட்கட்டா வந்து பார்த்து போயிடலாம். சரியா? அப்ப என்ன பண்ணணும்? இந்த சம் கொடுத்துருக்காங்களா, வேர்டு வித் ரீப்ளேஸ்மெண்ட் அல்லது சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் கேட்டிருக்காங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? லாஸ்ட் லைனுக்கு போயிடணும். லாஸ்ட் லைன் என்ன? வாட் இஸ் த கலர் ஆஃப் லேடி ஃபிங்கர்? சரியா? லேடி ஃபிங்கர்னா நீங்க லிட்ரல் மீனிங் எடுத்துக்கூடாது. லேடி ஃபிங்கர்னா என்னன்னு தெரியலனா என்ன பண்ணும்? தமிழ்ல பார்த்தோம். தமிழ் என்ன? வெண்டைக்காய் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? அப்ப வெண்டைக்காய் என்ன கலர்ல இருக்கும்? நம்ம கடையில வாங்கியிருப்போம். சரியா? வெண்டைக்காய் வந்து நம்மளுக்கு எப்பயுமே பச்சை கலர்ல தான் இருக்கும், கிரீன். இப்போ கிரீன் கலர்ல இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? கொஸ்டின்ல அப்படியே பார்க்கணும் கிரீன் எங்க இருக்குன்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் கிரீன் எங்க இருக்கு? இங்க இருக்கு. சரியா? ரெட் இஸ் கால்டு கிரீன் அப்படி சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். கிரீன் இஸ் கால்டு எல்லோ. அப்ப எங்க வந்து கிரீனை வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படி சொல்லியிருக்காங்களோ அதான் நமக்கு ஆன்சர். சரியா? அப்ப கிரீன் இஸ் கால்டு எல்லோ. இப்போ நமக்கு ஆன்சர் என்ன? எல்லோ. ஸோ ஆன்சர் வந்து டி. சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம 2 சம் என்ன பார்த்தோம்? டைரக்ட் மெத்தட் பார்த்தோம். இப்போ நம்ம எல்லாமே வந்து டைரக்டா நம்மளுக்கு ஷார்ட்கட் எப்படி வந்து போடுறது அப்படின்னு சொல்லி பார்த்துலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அனிமல் இஸ் வைல்டு ஒன்? காட்டு விலங்கு எது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஓகேவா? இப்போ பார்ப்போம். இப்போ டாக்ங்கிறது காட்டு விலங்கு கிடையாது. கவுங்கிறதும் நம்மளுக்கு காட்டு விலங்கு கிடையாது.
சரியா, வைல்ட் அனிமல் கிடையாது, எல்லாமே டொமஸ்டிகேட்டட். இப்போ கவ் இஸ் கால்டு லயன். இப்போ லயன்ங்கிறது நம்மளுக்கு கண்டிப்பா காட்டு விலங்கு தான், வீட்டில் வளர்க்க முடியாது. அப்ப நம்மளுக்கு லயனை வந்து என்னன்னு சொல்றாங்க பாருங்க, ரீப்ளேஸ் பண்றாங்க வேர்ட. லயன் இஸ் கால்டு பஃபல்லோ. இப்போ நம்மளுக்கு என்னது, லயன் தான் நம்மளுக்கு காட்டு விலங்கு, ஆனா அதை வந்து எப்படி சொல்றாங்க அப்படின்னா பஃபலோன்னு சொல்றாங்க. அப்ப ஆன்சர் என்ன, பி தான். சரியா, ஸோ வந்து டக்குன்னு லைன் பார்த்தோம்னா லைன் போட்டக்கூடாது, ஆப்ஷன்லையும் கொடுத்துருக்காங்க பாருங்க. சரியா, ஸோ அதனால ஆன்சர் வந்து நம்மளுக்கு வேர்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணி போடுறோம். இப்போ அடுத்த சம் போயிடலாம் பாருங்க. கொஸ்டினை வாசிச்சிருங்க. வேர் டு சில்ட்ரன்ஸ் கோ டு ஸ்டடி? எங்க போய் படிப்பாங்க அப்படின்னா நம்ம பாருங்க, எங்க படிப்பு சம்பந்தமா என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ரோட்ல படிப்பாங்களா, கார்ல படிப்பாங்களா? கார் இஸ் கால்டு ட்ரெயின், ட்ரெயின்ல படிக்கிறது வாய்ப்பு இல்லை. சரியா, நீங்க வந்து என்ன பண்ணணும்னா எக்ஸப்ஷன் பார்க்க கூடாது. எப்பயுமே வந்து நார்மலா நம்ம கல்ச்சரல்ல எங்க வந்து படிப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த லாஜிக்ல பார்க்கணும். ட்ரெயின்ல கூட படிச்சுட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி நீங்க எடுத்துக்கூடாது. ட்ரெயின் இஸ் கால்டு ஸ்கூல். சரியா, இப்போ ஸ்கூல்னு வருது, ஸ்கூல்ல தான் நம்மளுக்கு படிப்பாங்க. அப்போ ட்ரெயின் இஸ் கால்டு ஸ்கூலு. இப்போ ஸ்கூல் இஸ் கால்டு, ஸ்கூல் இஸ் கால்டு வாட், அதுதான் இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு. சரியா, ட்ரெயினை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்க முடியாது. அப்போ நம்மளுக்கு என்ன, ஸ்கூல் இஸ் கால்டு நம்மளுக்கு ஹவுஸ். சரியா, அப்ப நம்மளுக்கு ஆன்சர் என்ன, ஹவுஸ் தான். பேசிக்கா இந்த மாதிரி மெத்தட்ல வந்து நம்மளுக்கு அந்த வேர்டுக்கு அடுத்ததா வர்ற வேர்டு வந்து ஆன்சரா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூலுக்கு அடுத்து என்ன வருது, நம்மளுக்கு ஹவுஸ் வருது. ஸ்கூலுக்கு முன்னாடி பார்க்க கூடாது, ஸ்கூலுக்கு முன்னாடி வந்து என்னது, ட்ரெயின் தான் வரும். அடுத்து பார்க்கணும். சரியா, அடுத்து பார்க்கலாம். அடுத்த சம பாருங்க, டைரக்டா கொஸ்டின் போயிருங்க. வாட் இஸ் த கலர் ஆஃப் பிளட்? பிளட் எப்பயுமே நம்மளுக்கு ரெட் கலரா தான் இருக்கும். சரியா, நம்மளுக்கு சினிமாவில் பார்த்துட்டு ஏலியன் பிளட் அப்படின்லாம் யோசிக்கக்கூடாது. நீங்க நம்ம நார்மலா யோசிக்கணும். அப்ப என்னது, வாட் இஸ் த கலர் ஆஃப் பிளட்னா ரெட் தான். இப்போ இந்த ரெட் கலரை வந்து மேலே பாருங்க, மேலே எங்க இருக்கு ரெட்டு பாருங்க, ரெட் இங்க இருக்கு. ரெட்டுக்கு அடுத்து என்ன வருது, மறுபடியும் ரெட் இஸ் கால்டு ஒயிட். சரியா, அப்போ அடுத்து வரதான் நமக்கு ஆன்சர். ரெட் இஸ் கால்டு ஒயிட். நம்மளுக்கு என்ன பண்ணலாம், ஒயிட்னு மார்க் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நம்மளுக்கு ஒரு மார்க் கன்ஃபார்ம். அப்ப இந்த கொஸ்டின் யார் சார் தப்புடுவாங்க அப்படின்னா, இந்த கொஸ்டினை வந்து முன்ன பின்ன பார்க்காதவங்க தான் தப்புடுவாங்க. சரியா, அந்த கொஸ்டினை யாரும் யோசிப்பாங்க அப்படின்னா, முன்ன பின்ன இந்த கொஸ்டினை வந்து சால்வ் பண்ணாதவங்க தான் யோசிச்சு சால்வ் பண்ணுவாங்க. அப்ப இதை நம்மளுக்கு சால்வ் பண்ணி ஆல்ரெடி எக்ஸசைஸ் எல்லாம் பார்த்தவங்க பார்த்துட்டு அப்படியே வாசி போட்டு போயிட்டே இருப்பாங்க. சரியா, அப்ப பாருங்க, வாட் இஸ் த கலர் ஆஃப் டர்மரிக்? சரியா, மஞ்சளின் நிறம் என்ன? தமிழ்ல பாருங்க, மஞ்சளின் நிறம் என்ன, மஞ்சள் தான் பேரு, அதனாலதான் மஞ்சள்னு வச்சிருக்காங்க. அப்ப எல்லோ. சரியா, இப்ப எல்லோ பாருங்க, எல்லோ எங்க இருக்கு, ஆரஞ்சு, ஆரஞ்சு எல்லோ. எல்லோக்கு அடுத்து என்ன கலர் இருக்கு, வேர்டு இருக்கு, எல்லோ இஸ் கால்டு பிளாக். அப்ப பிளாக் தான் ஆன்சர். சரியா, இப்போ இவ்வளவுதான், சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்ப அடுத்து பாருங்க, கொஸ்டின் போயிடுங்க. ஜுவல்லரி இஸ் மேடு, எதால வந்து ஜுவல்லரி மேட் பண்ணிருக்காங்க? ஆபரணங்களை வந்து தங்கத்தால மேட் பண்றாங்க. சரியா, கோல்டு இல்ல சில்வர் ஏதோ ஒண்ணு. சரியா, பார்ப்போம். ஃப்ளவரு, ட்ரீ, ரெட்டு, கோல்டுன்னு வருது பாருங்க. சரியா, அப்போ கோல்டு வச்சு தான் மேக் பண்றாங்க. இதுதான் நம்மளுக்கு இதோட சப்ஸ்டியூஷன் நம்மளுக்கு ஆன்சர். இப்போ கோல்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் கோல்டு இஸ் கால்டு, கோல்டுக்கு அடுத்து என்ன இருக்கு, ஒயிட்னு இருக்கு. ஒயிட் தான் ஆன்சர். நீங்க லிட்டரலா யோசிச்செல்லாம் பார்க்க கூடாது, ஒயிட்டுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படியெல்லாம் கிடையாது. இது வந்து நம்மளுக்கு கோடிங் தான். நான் என்ன சொன்னேன், கோடிங்னா சம்பந்தம் இல்லாம இருக்கும், பட் ஆனா இன்டர்னல் மீனிங் இருக்கும். சரியா, அடுத்து போலாம் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ரோடன்ட்? ரோடன்ட் தான் நம்மளுக்கு குறித்துண்ணி அப்படின்னு சொல்லி தமிழ்ல வந்து சொல்றோம். அதாவது கருக்கு முறுக்குன்னு சாப்பிட்றது. சரியா, இப்போ வந்து விலங்குகளை பார்க்கலாம். போட்டு, கவு இதெல்லாம் அசை போடும். சரியா, லயனு, ஓகேவா, ஆஸ்னா நம்மளுக்கு என்னது அப்படின்னா கழுதை. ஆஸ் இஸ் கால்டு ரேட். இப்போ ரேட்டு தான் வந்து நம்மளுக்கு குறித்துண்ணி. சரியா, இல்ல ஊர்வனை அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். இப்போ ரேட் இஸ் கால்டு என்னது, கேட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா, இப்போ நம்மளுக்கு என்ன அர்த்தம், நம்மளுக்கு என்ன ஆன்சரோ அதுக்கு அடுத்து வர்ற வார்த்தை தான் ஆன்சர். சரியா, ஆக்சுவல் ஆன்சர். அப்ப என்னது, நமக்கு ஆன்சர் வந்து கேட் தான் ஆன்சர். அப்ப டி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து போலாம். அடுத்து விச் ஆஃப் த கேம் சச்சின் டெண்டுல்கர் அசோசியேட்டட் வித்? சரியா, சச்சின் டெண்டுல்கர் வந்து எந்த விளையாட்டோட சம்பந்தப்பட்டவர் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. கண்டிப்பா கிரிக்கெட் தான். சரியா, அந்த மாதிரி ஜென்ரலா தான் கேட்டுப்பாங்க. இப்போ பாருங்க, எங்க கிரிக்கெட் வருதுன்னு சொல்லி, ஃபுட்பால், ஹாக்கி, பேட்மிண்டன், கிரிக்கெட்னு வருது. சரியா, அப்ப கிரிக்கெட்டுக்கு அடுத்த இருக்க வேர்டு. சரியா, கிரிக்கெட்டுக்கு அடுத்த என்ன இருக்கு, கால்டு டென்னிஸ். அப்ப ஆன்சர் டென்னிஸ் தான். சரியா, லாஜிக்கா யோசிக்க கூடாது. நம்மளுக்கு என்ன, அது சப்ஸ்டியூஷன் வந்து கரெக்டா பார்த்து போட்டோம். ஸோ ஆன்சர் வந்து டி தான். அடுத்து போலாம். இப்போ இதோட வந்து நம்ம 10 சம் பார்த்தோம். அதுல வந்து எவ்வளவு டஃபாலாம் கேட்கவே முடியாது உங்களுக்கு. மேக்சிமம் வந்து நீங்க வந்து எங்க கன்ஃபியூஸ் ஆகுறீங்க அப்படின்னா, அதுல கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சரியா, ரொம்ப ஈஸியா தான் கேட்பாங்க. அதனால 10 எக்ஸாம் நம்ம டக்குனு வேகமா பார்த்துட்டு போயிட்டோம். ஸோ வந்து நீங்க பொறுமையா வாசித்து போட்டாலும் சரி அந்த எக்ஸசைஸ்ல, இல்ல வந்து டைரக்டா நான் சொல்ற ஷார்ட்கட்டை ஃபாலோ பண்ணாலும் சரி. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த டைப் வந்து போயிடலாம், லாங்குவேஜ் கோடிங். சரியா, இப்போ லாங்குவேஜ் கோடிங்கிறது நம்மளுக்கு
ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் கோடிங் கொடுத்துருப்பாங்க. சரியா, இது நம்மளுக்கு என்ன அப்படின்னா கொஞ்சம் எழுதி பார்க்குற மாதிரி இருக்கும். நீங்க வந்து சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஸ்டின்லேயே வந்து அந்த இது வந்து போட்டு சரி இதை கொஸ்டின்லேயே சால்வ் பண்ண பார்ப்பாங்க. என்னோட அட்வைஸ் என்ன அப்படின்னா சிம்பிளா ஒரு எழுதுனீங்க அப்படின்னா மசில் மெமரியில ஸ்டோர் ஆயிரும். மசில் மெமரியில நம்மளுக்கு தப்பு பண்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. சரியா, ஒரு விஷயத்தை எடுத்து எழுதும் போது நம்மளுக்கு தப்புகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. நம்மளுக்கு அசியோட 1 மார்க் வருது. சரியா, அப்போ கொஞ்சம் சோம்பேறிப்படாம எழுதுறது நம்மளுக்கு நல்லதுதான். சரியா, அப்போ வந்து என்ன சொல்லி பார்க்கலாம் பாருங்க. in a certain language he is great. இப்போ இதுக்கெல்லாம் மீனிங் எல்லாம் இருக்காது. சரியா, அப்ப நம்ம சும்மா அதை எடுத்து எழுத வேண்டியதான். வேர்ட்ஸா பிரிச்சு வேர்ட்ஸை வந்து கரெக்டா எழுதணும். வேர்ட்ஸை விட்டுறக்கூடாது. சில நேரம் சென்டென்ஸுக்கு அர்த்தமே இருக்காது, இருந்தாலும் நம்மளுக்கு வேர்ட்ஸ் தான் முக்கியம். he is great எப்படி இருக்காங்க, கா பா ரா. இஸ் ராம் ஹங்கிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து நா சா கா. சரியா, ஃபைண்ட் த கோட் ஃபார் இஸ். இப்போ இஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ வந்து இஸ் எங்க இருக்கு அப்படின்னா ரெண்டுலையுமே இருக்கு. அப்போ பிரச்சனை கிடையாது. அப்போ பாருங்க ரெண்டுத்துக்கும் காமனா இருக்கு, இஸ் மட்டும் தான் இருக்கு. அப்போ அதை வட்டம் போட்டு. சரியா, வட்டம் போட்டு இங்கேயும் பாருங்க காமனா என்ன இருக்கு அப்படின்னா கே தான், கா தான் வந்து காமனா இருக்கு. சரியா, அப்போ அதையும் வட்டம் போட்ட வேண்டியதான். வேற ஏதாவது காமனா இருந்தா நம்மளுக்கு பிரச்சனை, அதுவா இதுவான்னு வந்துடும். நம்மளுக்கு ஒரே இதுதான் காமனா இருக்கு. சரியா, அப்போ வந்து நம்மளுக்கு ஆன்சர் வந்து கே தான். ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி தான். இந்த மாதிரி நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும். சரியா, நம்ம பார்க்கலாம் அதுன்னு சொல்லி ஒரு சம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி பாருங்க, பாடுத்து பாருங்க. நம்ம சும்மா தமிழ்லையும் அதே தான். ஸோ அதனால தமிழ்ல கூட நம்ம பார்க்கலாம். ஏன் அப்படின்னா மேலே இப்படி ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கறதுக்கு லேட் ஆகிறதுனால தமிழ்லயே பார்க்கலாம். பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க, உஷா இஸ் பிளேயிங் கார்ட்ஸ். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது கோடு வந்து பாருங்க கோ கி டாப் மா. சரியா, அடுத்து என்ன, ஆஷா இஸ் பிளேயிங் டென்னிஸ். நம்மளுக்கு மீனிங்கே இல்லைனாலும் பரவாயில்ல, அது வந்து சென்டென்ஸ்ல வந்து அப்படியே எழுதிடணும். சரியா, அப்போ என்ன கொடுத்துருக்காங்க, கோடு கோ ஜா கி மா. அடுத்து என்ன பாருங்க, they are playing football. அதுக்கு என்ன கோடு அப்படின்னா கி டாப்பு ஷாப்பு ஹோ. அதே மாதிரி அடுத்து வந்து கார்ட்ஸ் அண்ட் டென்னிஸ். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோ சுர் கோ. சரியா, நம்மளுக்கு என்ன கேட்டுறாங்க அது ரொம்ப முக்கியம். அந்த மொழியில் எந்த வார்த்தைக்கு அர்த்தம் வந்து ஆசா. அப்ப நம்மளுக்கு ஆசா எங்க இருக்கு, இங்க இருக்கு. சரியா, அப்ப நம்மளுக்கு ரொம்ப கவனமா என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு ஒண்ணு ஆசா வந்து வேற இதுலயே காமனா இருக்கான்னு பார்த்து கண்டுபிடிக்கணும். இல்ல அப்படின்னா மித்த வேர்ட்ஸ் எல்லாம் என்னன்னு கண்டுபிடிச்சு இதை எலிமினேட் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஓகேவா, இதான் டெக்னிக். அப்ப என்ன பண்ணணும், நம்ம பாட்டுக்கு வந்து இல்ல காமனா இருக்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது. நம்மளோட அப்ஜெக்டிவ் என்ன, ஆசாவுக்கான கோடு என்னன்னு கண்டுபிடிச்சு அதை போட்டு ஆன்சரை போட்டு அடுத்த கொஸ்டின் போயிடணும். அப்ப நம்மளுக்கு ஆசாவை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம். ஆசா வந்து வேற எங்கேயுமே இல்லை. அப்ப நம்மளுக்கு வேற வழியே கிடையாது. இது எல்லாத்தையும் வந்து சால்வ் பண்ணாதான் மிச்சம் 3 வேர்டை வந்து நம்ம டிடியூஸ் பண்ணி ஆசா வந்து கண்டுபிடிக்கிறது தான் ஒரே வழியா இருக்கும். இப்ப பார்க்கலாம் பாருங்க வேற என்ன காமனா இருக்கு பாருங்க. இப்போ பிளேயிங் 3லயுமே காமனா இருக்கு. சரியா, ஃபர்ஸ்ட் 3 சென்டென்ஸ்ல. அப்ப அதை ரவுண்டு போட்டலாம். இப்போ கோட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 ஸ்டேட்மெண்ட்டுக்கு எது வந்து காமனா இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு கே தான் காமனா இருக்கு. அப்ப நம்மளுக்கு என்னது, பிளேயிங்னா அந்த கே. அடுத்து வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் 2 ஸ்டேட்மெண்ட்ல இஸ் வந்து காமனா இருக்கு. சரியா, அப்போ வந்து நம்மளுக்கு இது வேற ஏதாவது நம்மளுக்கு போடலாம். நம்மளுக்கு ட்ரையாங்கிள் போட்டுக்கலாம். இஸ்ஸுக்கு ட்ரையாங்கிள் போட்டேன். ஃபர்ஸ்ட் 2ல வேற என்ன காமனா இருக்கு பாருங்க, நம்மளுக்கு எம்ஏ காமனா இருக்கு, ட்ரையாங்கிள். சரியா, அப்ப இஸ் தான் நம்மளுக்கு ட்ரையாங்கிள். அடுத்து வந்து பாருங்க டென்னிஸ் மிச்சம் இருக்கு. அப்ப டென்னிஸ் வேற எங்கேயா இருக்கா, இங்க ஒரு டென்னிஸ் இருக்கு. சரியா, அப்ப இது ரெண்டத்தையும் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம். செகண்ட் டே ஃபோர்த்தையும் என்ன காமனா இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கேஓபி அப்படின்னு சொல்லி பாருங்க, இதான் காமனா இருக்கு. இதை பாக்ஸ் மாதிரி போடுறோம், ரெக்டாங்குலர் போடுறோம். சரியா, இப்போ நம்மளுக்கு இங்கேயும் டென்னிஸ்ங்கிறது ரெக்டாங்குலர். நம்மளுக்கு என்ன இருக்கு, மிச்சம் ஆசா தான் இருக்கு. இப்போ ஆசாக்கு இங்க மிச்சம் என்ன இருக்கு, ஜேஎன் இருக்கு. இப்போ ஜேங்கிறது நம்மளுக்கு ஏ ஆப்ஷன், இதுதான் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம், பேசிக்கா எழுதி ஒன்னொன்னத்தை எலிமினேட் பண்ணி என்னன்னு சொல்லி பார்த்து போட்டுரும் ஆன்சர். சரியா, நீங்க இப்போ சிலர் வந்து கொஸ்டின்லேயே சால்வ் பண்ணுவாங்க. நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு 30 செகண்ட் 40 செகண்ட் வந்து போனா ஒரு சம்முக்கு எடுத்துக்கலாம், தப்பே கிடையாது. ஓகேவா, உங்களுக்கு கொஸ்டின்ல வந்து மார்க் பண்ணும்போது ஏதாவது மாத்தி மார்க் பண்ணி கன்ஃபியூஸ் ஆகி அது ஆப்ஷன்ல இருந்து தொலைஞ்சிச்சுன்னா பெரிய பிரச்சனை. இல்லாத பட்சத்தில் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து போட்டு ஆன்சர் போட்டுருவீங்க.
ஆப்ஷன்ல தப்பா இருக்கும் பட்சத்துல தான் மாட்டிக்கிறீங்க, தப்பா வந்து மார்க் பண்ணிட்டு சரியா. அப்போ அடுத்து போகலாம். அடுத்த டைப்பு என்ன, சர்டன் கோடர் லாங்குவேஜ் பாருங்க, அப்படியே வந்து எடுத்து எழுதணும், ஒன்றும் கிடையாது பாருங்க. கோ டு ஸ்கூலு சொல்லியிருக்காங்க 1 to 5. அடுத்து என்ன பண்ணிருக்காங்க, ஸ்டடி இன் ஸ்கூலு என்ன சொல்லியிருக்காங்க 1, 4, 6. அடுத்து ரன் டு ஸ்கூல் சரியா. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு 1, 3, 5. நம்மளுக்கு என்ன ஆன்சர் என்ன கேட்டிருக்காங்க, கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதா முக்கியம். ரன்னு கேட்டிருக்காங்க, ரன் எங்க இருக்கு, இங்க இருக்கு சரியா. அப்ப இதைத்தான் நம்ம டியூஸ் பண்ணணும். ரன் வேற எங்கேயா இருக்கா, இல்ல, அப்ப வேற வழியே கிடையாது. நம்மளுக்கு இது ரெண்டத்தை கண்டுபிடிச்சு அதை ரெடியூஸ் பண்ணிட்டு ரன்னை வந்து கண்டுபிடிக்க போறோம். அதான் டெக்னிக் சரியா. அப்ப வந்து பாருங்க, மூணுத்துலயும் ஸ்கூல் இருக்கு காமனா. அப்ப மூணுத்துலயும் காமனா என்ன இருக்கு, 1 இருக்கு. 1 தான் நம்மளுக்கு ஸ்கூலு. பாருங்க வேற 2 எங்க இருக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு. அப்ப இது ரெண்டத்தையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா 2 வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ரையாங்கிள் போட்டுரும். அப்ப இங்க வந்து என்ன காமனா இருக்கு, 5 வந்து காமனா இருக்கு சரியா. அப்ப ட்ரையாங்கிள் போட்டுரும். அப்ப நமக்கு மிச்சம் என்ன இருக்கு, ரன்னுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்ல 3 மட்டும் மிச்சம் இருக்கு. அப்ப என்ன அர்த்தம், நமக்கு ஆன்சர் வந்து சி தான் ஆன்சர். அப்ப நம்மளுக்கு இந்த மாதிரி சிம்பிளா தான் இருக்கும் சரியா. அடுத்து போலாம். அடுத்து நம்ம ஒண்ணும் கிடையாது, பார்த்து அப்படி எழுதணும். ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் பிக் அண்ட் சூஸ், பிக் அண்ட் சூஸ் அப்படிங்கிறத KOHOPO அப்படி சொல்றாங்க சரியா. அடுத்து பிக்கப் அண்ட் கம், அதை வந்து எப்படி சொல்றாங்களா, TONOKOPO அப்படி சொல்றாங்க சரியா. அடுத்து என்ன அப்படின்னா, அந்த மொழியில் பிக் எப்படி எழுதப்படும், பிக்குங்கிறத எப்படி எழுதுவோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாருங்க, நம்மளுக்கு பிக்குங்கிறது 2 சென்டென்ஸ்லயுமே இருக்கு சரியா. அதே மாதிரி நம்மளுக்கு வேற ஏதாவது காமனா இருக்கா, அண்டு காமனா இருக்கு. நம்மளுக்கு பிக்கும் காமனா இருக்கு, அதே மாதிரி அண்டும் காமனா இருக்கு சரியா. அப்ப அங்கேயும் 2 வேர்டு இருக்கும் கண்டிப்பா கோடிங்ல. பாருங்க, PO அப்படிங்கிறது நம்மளுக்கு காமனா இருக்கு, அதே மாதிரி KOவும் காமனா இருக்கு சரியா. இப்ப இதை வந்து ஃபர்தரா நம்ம டியூஸ் பண்ண முடியுமா, இதுல எது இந்த 2 கோட்ல வந்து எது வந்து KO இல்ல POன்னு கண்டுபிடிக்க முடியுமா, அதுக்கு வேற ஏதாவது ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்களா அப்படின்னா கிடையாது சரியா. இன்னொரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அதுல வந்து பிக்குன்னு ஏதாவது கொடுத்து இல்ல அண்ட் ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், அதை காமனா இருக்கிறத வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஆனா அவங்க 2 தான் கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம், நம்மளுக்கு இந்த கோட்ல பிக்குங்கிறது 1 KOவா இருக்கணும் சரியா, அல்லது POவா இருக்கணும். 2ல ஏதோ ஒண்ணு இருக்கணும் சரியா. அப்ப நம்ம இதுக்கு மேல நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஆப்ஷனை வந்து பார்க்கணும். ஆப்ஷன்ல பாருங்க KO PO, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, KO அல்லது PO. அப்ப நம்மளுக்கு ஆன்சர் என்ன, சி சரியா. ஆப்ஷன்ல இந்த மாதிரியே கொடுத்துருப்பாங்க சரியா. நம்மளுக்கு வந்து டிஎன்பிசில அல்லதெல்லாம் கொடுக்க வாய்ப்பு கிடையாது, சிம்பிளா இருக்கும். டிஎன்பிசியை பொறுத்த மட்டும் காம்ப்ளிகேட் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, காம்ப்ளிகேட் பண்ணா அவங்க யோசிச்சு கீ எழுதணும். டிஎன்பிசி அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அதனாலதான் மேக்சிமம் நம்மளுக்கு மேக்ஸை பொறுத்த மட்டும் எக்ஸாம்பிள் சும்மா கேட்பாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க உட்காந்து கீ எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்க வேண்டாம், அப்படியே எடுத்து கொடுத்துருவாங்க. அப்ப நம்மளுக்கு ரீசனிங்கும் அதே மாதிரி தான் இருக்கும், சிம்பிளா தான் இருக்கும் உங்களுக்கு சரியா. அடுத்து போலாம். பாருங்க, ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் ஓபன் த டோர் என்பதை KATA ஜோ அப்படி சொல்லி எழுதுறாங்களாமா. அடுத்து டோர் இஸ் க்ளோஸ்டு அப்படிங்கிறத GOPAMA அப்படி சொல்லி எழுதுறாங்க சரியா. அடுத்து திஸ் இஸ் குட் அப்படிங்கிறத எழுதுறாங்க LARAPA அப்படி சொல்லி எழுதுறாங்க. பிறகு க்ளோஸ்டுங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் சரியா. க்ளோஸ்டுங்கிறத எப்படி எழுதிருப்பாங்க, அப்ப க்ளோஸ் எங்கெல்லாம் இருக்கு பாருங்க, க்ளோஸ் வந்து நம்மளுக்கு நடுவில் மட்டும்தான் இருக்கு, வேற எங்கேயுமே இல்லை. அப்ப நம்மளுக்கு என்ன அர்த்தம், மித்த 2 வேர்டையும் கண்டுபிடிச்சு நம்ம சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப நம்மளுக்கு காமனா பாருங்க, பார்த்த உடனே இஸ் தெரியுது, 2ல காமனா இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் தேர்ட்லையும் செகண்ட்லையும் பார்த்தோம் அப்படின்னா காமனா இருக்க கோடு வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா PA தான். PA தான் நம்மளுக்கு இஸ் சரியா. அடுத்து டோர் வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் 2 ஸ்டேட்மெண்ட்ல காமனா இருக்கு. இப்ப அடுத்து டோர் காமனா இருக்கிறது என்ன, ஜோ வந்து காமனா இருக்கு சரியா. அப்ப நம்மளுக்கு மிச்சம் இருக்கிறது என்ன, க்ளோஸ்டு. அப்ப க்ளோஸ்டு தான் மிச்சம் இருக்கு. அப்ப கோட்ல வந்து MA தான் மிச்சம் இருக்கு. அப்ப அதான் நம்மளுக்கு க்ளோஸ்டு சரியா. அப்ப என்னது, நம்மளுக்கு MA தான் ஆன்சர் சரியா. இந்த மாதிரி சிம்பிளா தான் இருக்கும். அடுத்து போலாம். பாருங்க, அடுத்து சி இஸ் பிரேவ் அப்படிங்கறத எப்படி எழுதிருக்காங்களாமா, சு ரி நிக் அப்படி சொல்லி எழுதிருக்காங்க சரியா. அடுத்து
she is always smiling. சில நேரம் அர்த்தமே இல்லாம இருக்கும் சென்டென்ஸ், அதெல்லாம் நீங்க வந்து கண்டுக்க கூடாது, நம்மளுக்கு கோடு தான் முக்கியம். இப்போ பாருங்க, பி சோர் ரி நிக். அடுத்து இஸ் ஆல்வேஸ் சியர்ஃபுல் அப்படிங்கிறத சோர் ரி ஜி சொல்லி எழுதிருக்காங்க. சரியா, நம்மளுக்கு என்ன வார்த்தை கேட்டிருக்காங்க அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்க இப்ப எழுதிட்டு உடனே சால்வ் பண்ணக்கூடாது, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணும், என்ன வார்த்தை கேட்டிருக்காங்க, ஸ்மைலிங் கேட்டிருக்காங்க. சரியா, இப்போ ஸ்மைலிங் எங்க இருக்கு, நம்மளுக்கு ரெண்டாவது சென்டென்ஸ்ல இருக்கு. ஸ்மைலிங் வந்து வேற எங்கேயும் இருக்கா, இல்ல, ரெண்டாவதுல மட்டும்தான் இருக்கு. அப்போ முடிஞ்ச அளவு என்ன பண்ணும், இதை வந்து டிடியூஸ் பண்ணும். இப்போ வேற ஏதாவது காமனா இருக்கா பாருங்க, மூணுலையும் இஸ் காமனா இருக்கு. சரியா, அப்போ இது மூணுலையும் காமனா இருக்கிறது என்ன, ரீ காமனா இருக்கு. அப்ப ரீ தான் இஸ். அடுத்து ஃபர்ஸ்ட் ரெண்டு சென்டென்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்கு, சி வந்து ரிடியூஸ் பண்ணிடலாம். அப்ப சிக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரையாங்கிள் போட்டுற வேண்டியதான். அப்ப இங்க வந்து காமனா இருக்கிறது என்ன, நிக்கு காமனா இருக்கு. சரியா, இப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆல்வேஸ். ஆல்வேஸ் செகண்ட்லயும் தேர்ட்லயும் இருக்கு. அப்ப இதுக்கு நம்ம ஸ்கொயர் போட்ட வேண்டியதான். சரியா, சரி, ரெக்டாங்கிள் போட்ட வேண்டியதான். இப்ப இதுல காமனா எங்க இருக்கு அப்படின்னா சோ. சரியா, இப்ப நம்மளுக்கு மிச்சம் என்ன இருக்கு, ஸ்மைலிங் தான் இருக்கு. அப்ப ஸ்மைலிங்கிறது நம்மளுக்கு பிஐ. சரியா, நம்மளுக்கு பிஐ. பிஐங்கிறது தான் ஆன்சர். ஸோ நம்மளுக்கு இப்போ எடுத்த உடனே நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, இந்த கொஸ்டின்ல என்ன தப்பு பண்ணுவீங்கன்னா, எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் ரெண்டுக்கும் கம்பேரிசன் பார்த்துடக்கூடாது. ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரெண்டுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வேர்டு நம்மளுக்கு காமனா இருக்கு, ஷியும் இருக்கு இஷ் இருக்கு. அப்ப என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் மூணுத்துலயும் காமனா இருக்கதை பார்க்கணும். நீங்க ஃபர்ஸ்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிருமா, கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க. சரியா, ஸோ அதனால என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் இடத்துல மூணுலையும் காமனா இருக்கு, எஸ் வந்து ஃபர்ஸ்ட் எலிமினேட் பண்ணும். இல்லாத பட்சத்தில் நீங்க இப்ப ரெண்டு ஸ்டேட்மெண்ட் பாக்குறீங்கன்னா அதுல ரெண்டு காமனா இருக்குன்னா அடுத்த ஸ்டேட்மெண்ட்டையும் பார்க்கணும். சரியா, வேற ஏதாவது நம்ம டிடியூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி அடுத்து வந்து போலாம். அது குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் எழுதிக்கலாம். ஹூ ஆர் யூ அப்படிங்கறத என்ன எழுதிருக்காங்க, நிக்கு கா பா. சரியா, அடுத்து யூ மே கம் ஹியர், கா நாட்டா டா. அடுத்து கம் அண்ட் கோ. கம் அண்ட் கோங்கிறத டிஎஸ்ஏ. சரியா, அந்த மொழியில் நிக்குங்கிறதுக்கு பொதுவாக என்ன கேட்பாங்க, வேர்டு தான் கேட்பாங்க. இப்ப கோடு கேட்கறாங்க. சரியா, இந்த கோடுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இந்த நிக்கு வேற எங்கேயாவது இருக்கா அப்படின்னா கிடையாது. அப்ப நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல தான் இருக்கு நிக்கு. அப்ப நிக்க தான் நம்ம இப்ப கண்டுபிடிக்க போறோம். இப்ப நம்மளுக்கு இந்த மிச்ச ரெண்டு என்னது அப்படின்னு சொல்லி நம்ம சால்வ் பண்ணிட்டோம்னா நிக்கு கண்டுபிடிச்சிடலாம். சரியா, அப்ப நம்ம இந்த சைடே சால்வ் பண்ணலாம். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு எதெல்லாம் வந்து காமனா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரெண்டு சென்டென்ஸ்க்கு வந்து பாருங்க, நம்மளுக்கு ஆர் நம்மளுக்கு காமனா இருக்கு. சரி, யூங்கிறது காமனா இருக்கு. அப்ப வட்டம் போட்டலாமா, கே கே. சரியா, அதே மாதிரி வேற ஏதாவது காமனா இருக்கா, இல்ல. இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்க்கும் செகண்ட் சென்டென்ஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வேற ஏதாவது காமனா இருக்கா, கூ இருக்கா, இல்ல. அதே மாதிரி ஆர் இருக்கா, இல்ல. அப்ப வந்து நம்மளுக்கு இதுக்கு மேல டிடியூஸே பண்ண முடியாது. சரியா, அப்ப நிக்குங்கிறது நம்மளுக்கு ஒண்ணு வந்து கூவா இருக்கலாம், இல்லது ஆரா இருக்கலாம். வேற வந்து வேற எதுவுமே பண்ண முடியாது. நம்மளுக்கு வேற எதுவுமே நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட்ல கொடுக்கல. ஸோ வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னா ஒன்னு கூவா இருக்கணும், இல்ல ஆரா இருக்கணும். சரியா, அப்ப பாருங்க ஆப்ஷன்ல கூ ஆறு அல்லது என்ன கொடுத்துருக்காங்க, கூ ஆர் ஆர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதான் ஆன்சர், சி தான் ஆன்சர். நம்ம அடுத்த கொஸ்டின் வந்து போகலாம். பொதுவாக எல்லா கிளாஸ்லயும் இங்கிலீஷ்ல இருக்கிறதா சால்வ் பண்ணுவாங்க, நான் தமிழ்ல வந்து சால்வ் பண்றேன். ஏன்னா நம்மளுக்கு கீழே சால்வ் பண்ற ஸ்பேஸ் அந்த மாதிரி இருக்கு, கொஸ்டினோட எடுத்து போட்டிருக்கிறது அந்த மாதிரி இருக்கு. உங்களுக்கு எல்லா கிளாஸ்லயுமே உங்களுக்கு என்ன பண்ணிருக்கேன், பிடிஎஃப் வந்து கீழே போட்டிருக்கேன், கிளாஸ் பிடிஎஃப். நீங்க என்ன பண்ணலாம், எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். சரியா, ஸோ வந்து நீங்க இங்கிலீஷ் மீடியத்துல ஃபாலோ பண்றவங்க கொஞ்சம் வந்து இது ஃபீல் பண்ண வேணாம். சரியா, கீழே வந்து பிடிஎஃப் போட்டிருக்கேன், அதை எடுத்துக்கலாம். ஸோ வந்து பார்க்கலாம். ஹவு கேன் யூ கோ. சரியா, அதை எப்படி கொடுத்துருவாங்க, ஜா டா கா பா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி யூ கம் ஹியர் என்பதை வந்து நா கா சா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கம் அண்ட் கோ அப்படிங்கிறத ரா பா சா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா, இப்ப என்ன நம்மளுக்கு கேட்டிருக்காங்க, ஹியர் அப்படிங்கறத என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுதான் நம்மளுக்கு முக்கியம். அப்ப ஹியர் எங்க இருக்குன்னு சொல்லி பாருங்க. ஹியர்ங்கிறது நம்மளுக்கு செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு. இப்போ வேற எங்கேயாவது ஹியர் இருக்கா, இல்ல. இப்போ அது மட்டும் தான். இப்போ செகண்ட் ஸ்டேட்டை தான் நம்ம சால்வ் பண்ண போறோம். இதுல வந்து பாருங்க வேற ஏதாவது யூ வந்து காமனா இருக்கா. இப்போ வந்து யூ ஃபர்ஸ்ட் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் காமனா இருக்கு. சரியா, இப்போ ரெண்டுத்தையும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு
காமனா இங்க என்ன இருக்கு, கேஓ இருக்கு. சரியா, அப்ப கேஓ தான் யூ. இப்போ அடுத்து கம் பாருங்க, கம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு செகண்டுக்கும் தேர்டுக்கும் காமனா இருக்கு. இப்போ நம்மளுக்கு கம் வந்து பாத்தீங்கன்னா இதை காமனா இருக்காது. என்னது, எஸ்ஏ. இப்போ நம்மளுக்கு ஹியர் தான் மிச்சம் இருக்கு. மிச்சம் இருக்கிறது என்னது, என்ஏ. ஸோ இப்போ ஆன்சர் வந்து பி தான் ஆன்சர். சரியா, இப்போ அடுத்து போலாம். இப்போ அடுத்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, வேர் ஆர் யூ. அதை வந்து பிட் கா தா. அதே மாதிரி என்ன கொடுத்துருக்காங்க, ஆர் they there. அடுத்து அதுக்கான கோடிங் என்ன, சா டா கா. அதே மாதிரி அடுத்து தே மே கம். அதை என்ன கொடுத்துருக்காங்க, டா நா ஜா. இப்போ இதை வந்து என்ன கேட்டிருக்காங்க, தேர்ங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்போ தேர்ங்கிறது எங்க இருக்கு, செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு. சரியா, அப்போ மிச்ச வேற எங்கேயாவது இருக்கா, இல்ல. அப்ப அதுல மட்டும் தான் இருக்கு. அப்ப என்ன பண்ணும், மித்த ரெண்டுத்தையும் நம்ம கண்டுபிடிச்சு டிடியூஸ் பண்ணோம். அப்ப பாருங்க, இப்ப வேற ஆறு எங்கேயாவது இருக்கா, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு. அப்ப ரெண்டுத்துக்கும் காமனா ஆறு இருக்கு. அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா காமனா என்ன இருக்கு அப்படின்னா, கே தான் காமனா இருக்கு. அப்ப நம்மளுக்கு ஆறுங்கிறது கே. அடுத்து வேற எங்கேயாவது இருக்கா பாருங்க, வேற எங்கேயாவது இருக்கா, வேற எங்கேயுமே இல்லை. அப்ப என்ன அர்த்தம், நம்மளுக்கு சாரி வேற நம்மளுக்கு தேவையில்லை, நம்மளுக்கு செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தான். அப்ப என்ன பார்க்கணும், தே தான் பார்க்கணும். தே எங்கேயா இருக்கா, தேர்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு. அப்ப தே எங்க இருக்கு. சரியா, காமனா இருக்கு. இப்ப ரெண்டத்தையும் சால்வ் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு காமனா இருக்கிறது என்ன, டா ட்ரையாங்கிள். இப்போ மிச்சம் இருக்கிறது என்ன, தேர் தான். சரியா, அப்ப நம்மளுக்கு எஸ்ஏ தான் ஆன்சர், பி. அடுத்து வந்து போலாம். இப்போ அடுத்து வந்து ஒரு டைரக்ஷன் சம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். டைரக்ஷன் சம்னா என்ன பண்ணிருப்பாங்கன்னா, ஒரு சம் வந்து கொஸ்டின் வந்து ஒன்று கேட்டுட்டு அதை வச்சு நிறைய வந்து சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். சரியா, கொஸ்டின்ஸ் நிறைய கேட்டிருப்பாங்க. சம் ஒன்று தான், ஆனா கொஸ்டின்ஸ் 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. சரியா, அப்ப அதை நம்ம என்ன சொல்லி பார்க்கலாம். இப்போ இதை பொறுத்த மட்டும் நம்மளுக்கு இதுல என்னன்னா, நம்ம தப்பு இல்லாம எடுத்து எழுதிட்டோம்னா நம்மளுக்கு மார்க். சரியா, இப்போ நம்ம வந்து பொறுமையா எழுதுறேன். சரியா, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, நான் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் நீட்டா எடுத்து எழுதிட்டேன். சரியா, தப்பு இல்லாம. ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்து நீட்டா எடுத்து எழுதணும். சரியா, இப்போ ஏன் அப்படின்னா, இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதுனதை வச்சு நம்மளுக்கு 5 மார்க் சொல்லையா வந்து கிடைக்கும். சரியா, இப்போ ஒரு மார்க்கும் நம்ம வந்து ரொம்ப ப்ரிசீஸா நினைக்கணும். அதான் நம்மளுக்கு அப்பாயின்மெண்ட்டுக்கு வழி வைக்கும். இப்போ வந்து பாருங்க, கொஸ்டின்ஸ் வந்து பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ரிஸ்க் ஆல்சோ லார்ஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா, அப்போ 3 இதை கண்டுபிடிச்சாதான் நம்ம போட முடியும். அப்போ என்ன பண்ணணும், பேசிக்கா நம்ம காமனா இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம டிடியூஸ் பண்ணி வச்சிடலாம். பாருங்க, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் எதெல்லாம் காமனா இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. 3 ஃபர்ஸ்ட் 1 2 4 3 ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரிஸ்க் அப்படிங்கிறது காமனா இருக்கு. அப்ப அதை ஃபர்ஸ்ட் நம்ம டிடியூஸ் பண்ணலாம். ரிஸ்க்குங்கிறது காமனா இருக்கு. சரியா, பாருங்க, அப்போ ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் எது காமனா இருக்கோ அதான் சால்வ் பண்ணணும். சரியா, 3லயும் ரிஸ்க் இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு 3லயும் ஒரே கோடு இருக்கணும். அப்ப இதுல பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, NU அப்படிங்கிறது காமனா இருக்கா 3த்துலயும். சரியா, அதுதான் நம்மளுக்கு ரிஸ்க். அடுத்து வந்து பாருங்க, வேற என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி, இப்போ இந்த 2 ஸ்டேட்மெண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆல்சோ மட்டும் காமனா இருக்கு. அப்ப அதை சால்வ் பண்ணிடலாமா, ஆல்சோ. இதுல எது காமனா இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க, நம்மளுக்கு FU காமனா இருக்கு. சரியா, இப்போ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் 2 ஸ்டேட்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வெரி வந்து காமனா இருக்கு. இப்போ வெரிங்கிறது அடுத்து. சரியா, ரெக்டாங்கிள் போட்டுக்கலாம். நம்மளுக்கு GI நம்மளுக்கு என்ன இருக்கு, GI அப்படிங்கிறது காமனா இருக்கு. GIங்கிறது தான் நம்மளுக்கு ஸ்கொயர். சரியா, GI. சரி, ரெக்டாங்கிள் போட்டுக்கலாம். இப்போ வேற ஏதாவது காமனா டிடியூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ அசோசியேட்டட் பாருங்க, அசோசியேட்டட் 2லையுமே இருக்கு. அப்ப இதை வந்து நான் என்ன பண்றேன், இந்த மாதிரி வளைச்சு அண்டர்லைன் பண்றேன். நீங்க வேற ஏதாவது சிம்பிள் போட முடியும்னா போட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்டையும் தேர்டையும் வந்து பாக்குறோம். இப்போ டா. சரியா, இப்போ அசோசியேட்டட் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து வேற ஏதாவது இதா இருக்கா நம்மளுக்கு பாருங்க, இஸ் வந்து 2த்துலயும் இருக்கு. சரியா, அப்ப இஸ் வந்து டபுள் அண்டர்லைன் பண்றேன். இப்போ இதுலயும் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு MI அப்படிங்கிறது சேமா இருக்கு. சரியா, இப்போ நம்மளுக்கு டபுள் அண்டர்லைன் பண்றேன். சரியா, இப்போ இவ்வளவு வேர்ட்ஸ் நம்ம வந்து கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். இப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க, ரிஸ்க் ஆல்சோ லார்ஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ ரிஸ்க்குங்கிறதுக்கு என்ன, ஃபர்ஸ்ட் வட்டம் போட்டிருக்கோமா, வட்டத்துக்கு NU. அடுத்து ஆல்சோக்கு என்ன பண்ணிருக்கோம், ஆல்சோங்கிறதுக்கு நம்மளுக்கு ட்ரையாங்கிள் போட்டிருக்கோம். அப்போ ட்ரையாங்கிள் என்னது, FU. அடுத்து நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, லார்ஜ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. லார்ஜ்ங்கிறது நம்மளுக்கு மிச்சம் இருக்கிறது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல. சரியா, ஸ்டேட்மெண்ட்ல. அப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, மிச்சம் RO இருக்கு. இப்போ இதுதான் நம்மளுக்கு ஆன்சர். சரியா, அப்போ ஆப்ஷன் பார்க்கலாம், NU FU. இது ஆர்டர் மாத்தி கூட இருக்கலாம், தப்பு கிடையாது. சரியா, பாருங்க. ஸோ இதுல வந்து நம்மளுக்கு என்ன கரெக்டான ஆன்சர் அப்படின்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான். ஆனா வந்து P1 கொடுத்துருக்காங்க, இது R1 வரும். சரியா, ஸோ வந்து நம்மளுக்கு ஆன்சர் வந்து ஏ தான் கரெக்டான ஆன்சர். வாட் இஸ் த கோட் ஃபார் வெரி
வெரிக்கான கோடு என்ன சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, வெரிங்கிறது நம்ம ரெக்டாங்குலர் போட்டு வச்சிருக்கோம் GI. நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறது அப்படியே போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அடுத்து பாருங்க, அசோசியேட்டடுக்கு என்ன சிம்பிள் போட்டு வச்சிருக்கோம், அசோசியேட்டட் அந்த வளைஞ்சு கோடு போட்டு வச்சிருக்கோம். அது என்ன அப்படின்னா TA B ஆப்ஷன். அடுத்து போலாம், வாட் டஸ் மீன் DI ஸ்டாண்ட் ஃபார். இப்போ DI கோடுல DI என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். கோட்ல எங்க இருக்கு DI, எங்க இருக்கு, உங்களுக்கு லாஸ்ட்ல இருக்கு. சரியா, லாஸ்ட்ல மட்டும்தான் DI இருக்கு, வேற எங்கேயுமே இல்லை. அப்ப என்னது மார்க் பண்ணாம இருக்கு, மார்க் பண்ணாம என்ன இருக்கு, இன்ஹரண்ட் இருக்கு, டேமேஜிங் இருக்கு. சரியா, அப்ப ரெண்டுமே இருக்கு. அப்ப ரெண்டையும் வந்து பார்க்கலாம். ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க, எய்தர் டேமேஜிங் ஆர் இன்ஹரண்ட். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்டான ஆன்சர் ஏ தான். அடுத்து போலாம், which of the following represent that is low. that is low அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பார்க்கலாம். இப்போ thatங்கிறது நம்மளுக்கு என்ன இருக்கு, இந்த ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு, தேர்ட் ஸ்டேட்மெண்ட்ல. அப்ப thatக்கு வந்து என்ன மார்க் பண்ணாம இருக்கு, PO. that isக்கு என்ன டபுள் கோடு போட்டிருக்கேன். அப்ப that isக்கு MI. லோங்கிறது என்ன அப்படின்னா நம்மளுக்கு இங்க மார்க் பண்ணாம இருக்கு. சரியா, அப்ப செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல மார்க் பண்ணாம இருக்கிறது SI தான். இப்ப PMI SC என்ன பண்ணிட்டோம், ஒரு கொடுத்துருக்க ஒரு கொஸ்டினை வச்சு நீட்டா வந்து மார்க் பண்ணி மேக்ஸிமம் கண்டுபிடிச்சு அதை வச்சு 5 கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டோம். சரியா, அப்ப நம்ம என்ன பண்ணோம், இந்த மாதிரி 5 கொஸ்டின் கேட்டிருந்தா மட்டும் இந்த மாதிரி சால்வ் பண்ணுமே தவிர, மித்த எப்படி கேட்டாலும் என்ன கேட்டிருக்காங்களோ அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருக்கிறது மட்டும் தான் டிடியூஸ் பண்ணணும். தேவையில்லாதான் டிடியூஸ் பண்ணிட்டு கூடாது. டைம் வேஸ்ட் ஆஃப் டைம். நம்மளுக்கு 1 மார்க் தான். பட் ஆனால் 5 மார்க் கேட்கும் பட்சத்தில் மட்டும்தான் இந்த மாதிரி நம்ம இறங்கணும். சரியா, அடுத்து போலாம். அடுத்த டைப் வந்து போறோம். அடுத்த டைப் வந்து நம்மளுக்கு வந்து கண்டிஷனல் கோடிங், நிபந்தனை குறியீட்டு முறை. அதான் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, நம்மளுக்கு சில சிம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க, சில கண்டிஷன்ஸும் கொடுத்துருப்பாங்க. நம்ம இதுல வந்து தப்பு பண்றதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. பட் ஆனால் என்ன, ரொம்ப கேர்ஃபுல்லா வாசிச்சு நம்ம சால்வ் பண்ணணும். அப்பதான் வந்து கரெக்டா இருக்கும். சரியா, அப்போ வந்து பார்க்கலாம் என்ன கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம், அப்போ புரியும் உங்களுக்கு. இந்த கொஸ்டின் பிலோ is given a group of letters followed by 4 combination of digits and symbols. You have to find out which of the combination correctly represents the group of letters based on the following code system and conditions that follow and mark your answers correctly. சரியா, ஏதாவது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா புரிஞ்சிருக்காது, எனக்கு எதுவும் புரியல. சரியா, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை நம்ம எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு புரியும். இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கொடுத்துருவாங்க. மேல என்ன இருக்கு, சம் லெட்டர்ஸ் இருக்கு, அதுக்கான கோடிங் வந்து இருக்கு, சிம்பிள்ஸா இருக்கும். சரியா, மேக்ஸிமம் சிம்பிள்ஸா இருக்கும், நம்பர்ஸா இருக்கும், எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. நம்மளுக்கு ரெண்டுத்துக்கான ரிலேஷன் நம்மளுக்கு முக்கியம். அடுத்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு 2, 3 இல்லை 4 கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. சரியா, ஸோ இப்போ வந்து இந்த கண்டிஷன்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வச்சு தான் சால்வ் பண்ணும். இப்போ அடுத்து வந்து போகலாம். நம்மளுக்கு கொஸ்டின்ல வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்க. இப்போ நம்மளுக்கு ஃபைண்ட் த கோட் ஃபார் IBHJR அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம அதை எடுத்து எழுதணும். சரியா, அந்த சிம்பிள்ஸை IBHJRE பொதுவாக வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சிலர் மனக்கணக்காவே போடுறேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இதை அப்படி எழுதும் போதே சிம்பிள்ஸ் எல்லாம் பார்த்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. நான் அந்த மாதிரிலாம் கிடையாது. நீங்களும் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நீட்டா கொஸ்டின் எடுத்து எழுதணும். என்ன கேட்டிருக்காங்களோ அதை எழுதணும். IBHJRE. சரியா, இப்ப என்ன பண்ணும், அதுக்கான சிம்பிள்ஸையும் எடுத்து எழுதணும். பாருங்க சிம்பிள்ஸ் பாருங்க. ஐக்கு என்ன 5, BHக்கு 6. சரியா, அப்போ 1 6. அதே மாதிரி JREக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஜேக்கு என்ன 4, ஆருக்கு வந்து 8, ஈக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஹேஷ் 4 ##. சரியா, 4 ##. இப்ப எழுதியாச்சு. அப்ப கேட்ட கொஸ்டினுக்கான சிம்பிள்ஸ் எழுதியாச்சு. அப்ப அப்படியே எடுத்து ஆன்சர் போட்டக்கூடாது. இப்ப கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணி பார்க்கணும். சரியா, அப்ப கண்டிஷன்ஸ் பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் கண்டிஷன், இஃப் போத் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் லெட்டர்ஸ் ஆர் வவல்ஸ். இப்ப இங்கிலீஷ்ல வவல்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். AEIOU. சரியா, இந்த 5 தான் வவல்ஸ். இதை வந்து நம்ம என்ன சொல்றோம்னா, தமிழ்ல உயிரெழுத்துக்கள் அப்படி சொல்லி டிரான்ஸ்லேட் பண்ணிருப்போம். தமிழ்ல உயிரெழுத்து அப்படின்னு சொல்லி வவல்ஸை டிரான்ஸ்லேட் பண்ணிருப்போம். அதே மாதிரி இந்த AEIO தவிர மித்த எழுத்தெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம், கன்சனன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரியா, இது நாங்க இங்க வந்து உயிர்மை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கேன். சில இதுல வந்து பாத்தீங்கன்னா மெய் எழுத்துக்கள் டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க. என்ன நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா, இந்த AEIO அப்படிங்கிற 5 மட்டும் தான் உயிரெழுத்து,
மித்ததெல்லாம் நீங்க என்ன எழுத்துனாலும் வச்சுக்கலாம், உயிர்மை எழுத்துன்னு வச்சுக்கலாம், மெய் எழுத்துன்னு வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா நம்மளுக்கு இங்கிலீஷ்ல தான் பார்க்கலாம். இப்போ வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் லெட்டர்ஸ் ஆர் வவல்ஸ், அதாவது ஏஐஓல ஏதோ ஒன்னா இருக்கும் பட்சத்தில் இந்த கோடர் ஆர் இன்டர்சேஞ்ச், அதை அப்படியே மாத்தி எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஃபர்ஸ்ட் லெட்டரும் லாஸ்ட் லெட்டரும் நம்மளுக்கு உயிரெழுத்தா இருக்கும் பட்சத்தில், இப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன இருக்கு, ஐங்கிறது ஒரு வவல் தான், உயிரெழுத்து தான். அதே மாதிரி ஈங்கிறதும் ஒரு வவல் தான், உயிரெழுத்து தான். அப்போ ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும், நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணணும். சரியா? இப்போ கோட்ஸை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணணுங்கிறதா கண்டிஷன். இப்போ பாருங்க இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதுங்க. அப்போ வந்து என்ன பண்ணுவோம், ஹேஷ் முன்னாடி வந்துடும். அடுத்து மித்ததெல்லாம் அதே மாதிரி தான் இருக்கும், எந்த மாற்றமும் இருக்காது. 5 பின்னாடி போயிடும். சரியா? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அப்ளை ஆகுது நம்மளுக்கு. இப்போ கண்டிஷன் அப்ளை ஆகலன்னா அப்படியே விட்டுணும். இப்போ ரெண்டாவது கண்டிஷன் பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் இஸ் கன்சனன்ட், அதாவது உயிர்மை எழுத்து வவ்வலா இல்லாத பட்சத்தில் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளுக்கு என்ன எழுத்து இப்பதான் பார்த்தோம், ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னது ஐ வவ்வல்ல வருது, அப்போ கன்சனன்ட் கிடையாது. அப்போ செகண்ட் கண்டிஷன் அப்ளை ஆக மாட்டேங்குது. அப்போ அடுத்து பார்க்கலாம். இஃப் தி ஃபர்ஸ்ட் லெட்டர் இஸ் வவ்வல் அண்ட் தி லாஸ்ட் லெட்டர் இஸ் கன்சனன்ட், அப்படி கிடையாது. நம்மளுக்கு கடைசியில ஈல முடியுது, அது வந்து நம்மளுக்கு வவ்வல் தான். அப்போ இந்த கண்டிஷனும் அப்ளை ஆக மாட்டேங்குது. கண்டிஷன் அப்ளை ஆகலன்னா நம்ம என்ன பண்ணக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது, அதை அப்படியே விட்டுறணும். சரியா? அப்ப நம்மளுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் மட்டும் அப்ளை ஆகுது, அதை மட்டும் அப்ளை பண்ணிட்டோம். இப்போ ஆன்சர் என்ன, நம்மளுக்கு இதை அப்படியே மார்க் பண்ணிட வேண்டியதான் கீழே இருக்கிறத. இப்போ ஹேஷ் 1 6 4 8 5. சரியா? ஆன்சர் வந்து டி. அவ்வளவுதான். சரியா? அப்ப என்ன பண்ணோம், நம்மளுக்கு இந்த கோட்ஸை பார்த்து அப்படியே நீட்டா எழுதிட்டு கண்டிஷன் அப்ளை பண்ணி பார்த்தோம். அவ்வளவுதான், சிம்பிளா சால்வ் பண்ணிடலாம். சரியா? இப்போ அடுத்த சம் போலாம். பாருங்க, நம்மளுக்கு இதை எடுத்து எழுதுறதா கொஞ்சம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமான வேலை. சரியா? அது மட்டும் கரெக்டா எழுதணும். என்பிஏ சரி NABA. எண்ணுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எண்ணுக்கு வந்து 3, ஏக்கு வந்து டாலரு, பிக்கு வந்து 2, ஏக்கு வந்து டாலர். சரியா? $3 $2 $3 $2 QE கொடுத்துருக்காங்களா, QE 4 ஈங்கிறது நம்மளுக்கு ஹேஷ் 4 ஹேஷ். இப்போ எடுத்து எழுதியாச்சு. எடுத்து எழுதிட்டோம்னா அவ்வளவுதான் முடிஞ்சது. இப்போ கண்டிஷன்ஸை வாசித்து பார்க்க வேண்டியதான். ஃபர்ஸ்ட் லெட்டர் பாருங்க என்ன இருக்கு, நம்மளுக்கு கான்சனண்டா இருக்கு. சரியா? நம்மளுக்கு லைட்டா பார்த்து வச்சுட்டு கன்சனன் வாசிக்கலாம். இஃப் தி ஃபர்ஸ்ட் லெட்டர் இஸ் கான்சனன்ட் அண்ட் தேர்ட் லெட்டர் இஸ் வவல். சரியா? அதை அப்படியே எடுத்து பார்த்துணும். ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து நம்மளுக்கு கான்சனன்ட் கரெக்ட், ஆனா தேர்ட் லெட்டர் வவல் கிடையாது. அப்ப என்ன அர்த்தம், நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அப்ளை ஆகாது. சரியா? அப்ப அடுத்த கண்டிஷன் பாருங்க, ஃபர்ஸ்ட் லெட்டர் இஸ் வவல். சரியா? நம்மளுக்கு என்ன கொடுக்குறாங்க, ஃபர்ஸ்ட் லெட்டர் வவல் கிடையாது. பாருங்க, ஃபர்ஸ்ட் லெட்டர் நம்மளுக்கு வவல் கிடையாது. செகண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் லெட்டர் வவலும் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் வவலே இல்லை, அப்ப பிரச்சனை கிடையாது. செகண்ட் கண்டிஷனும் அப்ளை ஆகாது. அப்ப அந்த கண்டிஷன் தான் அப்படியே பார்க்கணும். சரியா? அப்ப பாருங்க, செகண்ட் அண்ட் தேர்ட் லெட்டர்ஸ் ஆர் கான்சனன்ட்ஸ். பாருங்க, செகண்டும் தேர்டும் கான்சனண்டா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ செகண்ட் லெட்டர் நம்மளுக்கு என்ன இருக்கு, வவ்வலா இருக்கு. நம்மளுக்கு பேசிக்கா என்ன தெரிஞ்சுக்கணும், வவ்வல்ஸ் தெரிஞ்சுக்கணும், AEIOU. சரியா? அப்ப தேர்ட் கண்டிஷனும் அப்ளை ஆகாது. அப்ப என்ன அர்த்தம், எந்த கண்டிஷனும் அப்ளை ஆகல, அதை அப்படியே எடுத்து மார்க் பண்ணிக்க வேண்டியதான் நம்மளுக்கு ஆன்சர். இப்போ என்ன $3 அடுத்து $2 4 ஹேஷ் அப்படி சொல்லி இருக்கு. சரி? அங்க எதுவுமே ஆப்ஷன் இல்லை. இப்போ நன் ஆஃப் தி அபோவ். பயப்படக்கூடாது. உங்களுக்கு கண்டிப்பா நீங்க எடுத்து எழுதும் பட்சத்தில் ஆன்சர்ல வந்து தப்பாறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்போ அடுத்து போலாம். இப்போ அடுத்து வந்து பாருங்க, அடுத்த இதுக்கு எடுத்து எழுதுங்க. FWZERA FWZக்கு என்ன இருக்கு, 5 BA FWZ1. சரியா? 5D1 5D1 ERA ஈக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்கு அப்படின்னா ஹேஷ் ஆருக்கு வந்து பாத்தீங்கன்னா $7. அப்ப ஹேஷ் $7. சரியா? இப்ப என்ன பார்ப்போம், கண்டிஷன்ஸை பார்க்கணும். இப்போ கண்டிஷன்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னது, ஃபர்ஸ்ட் லெட்டர் இஸ் கான்சனன்ட், தேர்ட் லெட்டர் இஸ் வவல். நம்ம பாருங்க, ஃபர்ஸ்ட் லெட்டர் கான்சனண்டா இருக்கா, தேர்ட் லெட்டர் வவலா இருக்கா, இல்ல. அப்ப இந்த கண்டிஷன் கிடையாது, அப்ளை ஆகாது. இந்த மாதிரி பார்த்துணும் கண்டிஷன்ஸ். பாருங்க, ஃபர்ஸ்ட் லெட்டர் வவல், ஃபோர்த் லெட்டர் இஸ் கான்சனன்ட். இப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் ஃபோர்த் லெட்டர் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் லெட்டர் வவலா கிடையாது, ஃபர்ஸ்ட் லெட்டர் வவல் கிடையாது, அப்ளை ஆகாது. அடுத்து பாருங்க, செகண்ட் அண்ட் தேர்ட் லெட்டர்ஸ் ஆர் கான்சனன்ட்ஸ்.
இப்போ செகண்டும் அண்ட் தேர்டு பார்க்கலாம். செகண்டும் தேர்டும் வந்து கான்சனண்டா இருக்கு. அப்போ தேர்டு கண்டிஷன் அப்ளை ஆகும். சரியா? அப்போ என்ன கண்டிஷன் சொல்லியிருக்காங்க? ரெண்டு கான்சனண்டா இருக்கும் பட்சத்தில் both are to be coded as the third letter. சரியா? அப்போ என்ன அர்த்தம்? செகண்ட் லெட்டர் தேர்ட் லெட்டரும் உயிர்மறிய எழுத்துக்களா இருக்கும் பட்சத்தில் நம்மளுக்கு மூணாவது எழுத்துல என்ன இருக்கோ அதே ரெண்டுக்குமே எழுதிடணும். சரியா? இப்போ வந்து பாருங்க, ஒண்ணுதான் மூணாவதா இருக்கு. சரியா? அப்போ மூணாவது ஒன்னுக்கும் ரெண்டுக்கும் எழுதுறோம். இப்போ மித்ததான் அப்படியே எழுதிட வேண்டியதான். 5#7*. சரியா? இப்போ அதை அப்படியே மார்க் பண்ணிக்கலாமா? அப்படின்னா 511#7. சரியா? இருக்கு. சரியா? அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பாருங்க, ஹட்பின் அப்படின்னு சொல்லி இதை கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு என்ன வேலை? எடுத்து எழுதணும். சரியா? ஹப்பின் HUB ஹப்புக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஹச்சுக்கு CA, யூக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6, டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 8. சரியா? அப்போ C68. சி கிடையாது, காப்பி ரைட்டு இருந்தாலும் நம்மளுக்கு சீனை எடுத்துக்கலாம். சரியா? DIN. அடுத்து DINக்கு 8, 9, ஐக்கு எண்ணுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு 3, 893. 893. சரியா? பாருங்க, பிக்கு வந்து 2 கொடுத்துருக்காங்க. மாத்தி 8 எழுதியிருக்கேன். ஸோ வந்து என்ன வரும்? பிக்கு வந்து நம்மளுக்கு 2ன்னு வரும். சரியா? இப்போ வந்து கோட் எழுதியாச்சு. இப்போ வந்து கண்டிஷன்ஸ் பார்க்கணும். கண்டிஷன்ஸ் பாருங்க, என்ன சொல்லியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் லெட்டர் இஸ் கான்சனன்ட், தேர்ட் லெட்டர் வவல். பாருங்க, ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து நம்மளுக்கு கான்சனன்ட் கரெக்ட், தேர்ட் லெட்டர் வவல் கிடையாது. அப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அப்ளை ஆகாது. செகண்ட் கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் லெட்டர் வவல், ஃபோர்த் லெட்டர் வந்து நம்மளுக்கு கான்சனன்ட். ஃபர்ஸ்ட் லெட்டர் வவலா கிடையாது, ஹச் இருக்கு. சரியா? அப்போ அதுவும் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது. தேர்ட் கண்டிஷன் பாருங்க, செகண்ட் அண்ட் தேர்ட் லெட்டர்ஸ் ஆர் கான்சனன்ட். இப்போ செகண்ட் லெட்டரும் தேர்ட் லெட்டரும் கான்சனண்டா இருக்காமா. செகண்ட் லெட்டர் நம்மளுக்கு யூவா இருக்கு, வவலா இருக்கு. சரியா? இப்போ அந்த கண்டிஷனும் அப்ளை ஆகாது. அப்போ என்ன பண்ணணும்? அப்படியே எடுத்து மார்க் பண்ண வேண்டியதான். இப்போ C62,893 தான் கரெக்டான ஆன்சர். ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஆனா எடுத்து எழுதும்போது தப்பா எழுதுனீங்கன்னா மாட்டிக்கிறீங்க. சரியா? அடுத்து பாருங்க, EMI RDP. இஎம்ஐக்கு வந்து பாருங்க கோட் என்ன? இக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹேஷ், எம்முக்கு வந்து பர்சன்டேஜ், ஐக்கு வந்து 9. ஹேஷ் பர்சன்டேஜ் 9, ஹேஷ் பர்சன்டேஜ் 9. இப்போ ஆர்டிபிக்கு ஆருக்கு வந்து 7, டிக்கு வந்து 8, பிக்கு வந்து ஸ்டார் 78 ஸ்டார் 78 ஸ்டார் 78 ஸ்டார். சரியா? இப்ப நம்மளுக்கு வழக்கம் போல கண்டிஷன்ஸ் பார்க்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் கான்சனன்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இல்லை, ஃபர்ஸ்ட் லெட்டர் ஈல ஸ்டார்ட் ஆகுது. சரி? அப்போ என்ன அர்த்தம்? நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அப்ளை ஆகல. ஒரு சும்மா போட்ட வேண்டியதான், ஒரு கிராஸ் மாதிரி. செகண்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் லெட்டர் ஒவ்வொரு தான். சரியா? ஆனா ஃபோர்த் லெட்டர் கான்சனண்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் லெட்டர் ஒவ்வொரு சரி, ஃபோர்த் லெட்டர் பாருங்க 1, 2, 3, 4வது. சரியா? 6ங்கிறது கான்சனண்டா இருக்கு. சரியா? 6ங்கிறது நமக்கு கான்சனன்ட்ல வரும். இப்போ செகண்ட் கண்டிஷன் அப்ளை ஆகுது. செகண்ட் கண்டிஷன் அப்ளை ஆகுது அப்படின்னா என்ன பண்ண சொல்லியிருக்காங்க பார்க்கலாம். இஃப் ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் வவல், ஆமா இ இருக்கு, ஃபோர்த் லெட்டர் வந்து ஆர் அப்படின்னா போத் ஆர் டு பி கோடட் அஸ் த கோட் ஃபார் த வவல். வவலுக்கு என்ன கோடு கொடுத்துருக்காங்களோ அதே கோடாவே அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போ வவலுக்கு என்ன கோடு கொடுத்துருக்காங்க? நம்மளுக்கு ஹேஷ் கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ அதே கோடு தான் நம்மளுக்கு ஆருக்கும் வரும், சேம் கோடு. சரியா? இப்போ அதை மித்ததை அப்படியே எடுத்து எழுதலாம். 9, 8 ஸ்டாரு இந்த மாதிரி. சரியா? ஸோ வந்து நம்மளுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா இதை அப்படியே மார்க் பண்ணிட வேண்டியதான். பாருங்க, ஹேஷ் பர்சன்டேஜ் 9, ஹேஷ் 8 ஸ்டார். பி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த மாதிரி எடுத்து எழுதணும், அப்ளை பண்ணி பார்க்கலாம். சரியா? இப்போ இந்த கொஸ்டின் பார்க்கலாம். OREDHM. OREக்கு பார்க்கலாம். ORE. இப்போ இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 8 கொடுத்துருக்காங்க. ஆருக்கு வந்து 7, ஈக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈக்கு வந்து ஹேஷ். அப்போ 8, 7 ஹேஷ், 8, 7 ஹேஷ். அடுத்து டிஹெச்எம்க்கு என்ன பார்க்கலாம்? டிக்கு என்ன கொடுத்துருக்காங்க? டிக்கு 8, ஹச்சுக்கு CA, எம்முக்கு வந்து பாருங்க நம்மளுக்கு பர்சன்டேஜ். சரியா? 8C பர்சன்டேஜ், 8CA பர்சன்டேஜ். இப்போ கண்டிஷன்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன? ஃபர்ஸ்ட் லெட்டர் ஒவ்வொரு இருக்கணும், தேர்ட் லெட்டர் நம்மளுக்கு கன்சனண்டா இருக்கணும். அதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். அப்படித்தானே? நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் ஒவ்வொரு இருக்கு. சரி,
ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன, ஃபர்ஸ்ட் லெட்டர் நம்மளுக்கு கான்சனண்டா இருக்கும் சரியா. அப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து நம்மளுக்கு கான்ஸ்டன்டா இருக்கா அப்படின்னா கிடையாது, ஓல ஆரம்பிக்குது ஒவ்வொரு சரியா. அப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அப்ளை ஆகாது. செகண்ட் கண்டிஷன் பாருங்க, ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஒவ்வொரு, ஃபோர்த் லெட்டர் வந்து கான்ஸ்டன்ட், ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அப்ளை ஆகல. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் ஒவ்வொரு, ஃபோர்த் லெட்டர் வந்து நம்மளுக்கு கான்சனன்ட் சரியா. அப்போ செகண்ட் கண்டிஷன் அப்ளை ஆகாது. அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, கண்டிஷன் படி, செகண்ட் கண்டிஷன் படி சரியா, போத் ஆர் டு பி கோடட் அஸ் த கோடு ஃபார் ஒவ்வொரு, ஒவ்வொருக்கு என்ன கோடு வருதோ அதே கோட அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க சரியா. அப்போ பாருங்க, ஒவ்வொருக்கு என்ன கோடு வருது, அட்டு வருது, அதே 2 தடவை நம்ம எழுதணும். டிக்கு நேராகவும் நம்ம என்ன எழுதணும், அட்டு எழுதணும். இப்போ மிச்சத்தை வந்து அப்படியே நம்ம எழுத வேண்டியதான். ஹேஷ் அடுத்து சிஏ பர்சன்டேஜ். இப்போ வேற ஏதாவது தேர்ட் கண்டிஷன் பாருங்க, அதுவும் அப்ளை தான் பார்ப்போம். செகண்ட் அண்ட் தேர்ட் லெட்டர்ஸ் ஆர் கான்சனன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே செகண்ட் அண்ட் தேர்ட் லெட்டர் வந்து நம்மளுக்கு கான்சனன்ட் கிடையாது, ஒவ்வொரு இருக்கு சரியா. அப்போ தேர்ட் கண்டிஷன் அப்ளை ஆகும். நம்ம எல்லா கண்டிஷனையும் ஒரு பார்க்கணும் அப்ளை ஆகுது அப்படின்னு சொல்லி. அப்போ இதுதான் நம்மளுக்கு ஆன்சர் சரி. அப்படியே மார்க் பண்ணிடலாம். என்னது, அட்டு 7 ஹேஷ் அடுத்து அட்டு சீப் டி தான் ஆன்சர் சரியா. ஸோ வந்து பொறுமையா பார்க்கணும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். PQIMHZ. PQIக்கு கோடு வந்து பார்க்கலாம். PQIக்கு கோடு என்ன, Pங்கிறது நம்மளுக்கு ஸ்டாரு, Q வந்து 4, ஐங்கிறது நம்மளுக்கு 9, ஸ்டார் 49, ஸ்டார் 49 இருக்கு. அடுத்து MHZ. MHZனா நம்மளுக்கு என்ன அப்படின்னா பர்சன்டேஜ், ஹச்சுக்கு வந்து சிஇ, இசட்டுக்கு வந்து நம்மளுக்கு 1. அப்ப பர்சன்டேஜ் C1, பர்சன்டேஜ் C1 சரியா. அப்ப கண்டிஷன்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன, ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கான்சனண்டாகவும் தேர்ட் லெட்டர் வந்து வவலாவும் இருக்கும் சரியா. ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கான்சனண்டாகவும் தேர்ட் லெட்டர் வவலா இருக்கும் பட்சத்தில் they are coded to be interchanged சரியா. அப்ப நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷனே அப்ளை ஆகாது. ஃபர்ஸ்ட் லெட்டர் கான்சனன்ட், ஐங்கிறது நம்மளுக்கு வவல் சரியா. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா நம்மளுக்கு அதை இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதும், அதுதான் வந்து கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா. இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதாமா, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அப்ளை ஆகுது. இப்போ வந்து 9 4 ஸ்டார் சரியா. மிச்சத்தை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே எழுத வேண்டாம், பர்சன்டேஜ் சிஏ. இப்போ செகண்ட் கண்டிஷன் பார்க்கலாமா. செகண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் வவல், ஃபோர்த் லெட்டர் கன்சனன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிடையாது, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல என்ன அப்ளை ஆகும்போது ஃபர்ஸ்ட் லெட்டர் நம்மளுக்கு என்னதான் இருக்கு, கன்சனண்டா இருக்கு. அப்ப செகண்ட் கண்டிஷன் அப்ளை ஆகல. தேர்ட் என்ன சொல்லியிருக்காங்க, செகண்ட் அண்ட் தேர்ட் லெட்டர்ஸ் ஆர் கான்சனன்ட். பார்க்கலாம், செகண்ட் அண்ட் தேர்ட் லெட்டர்ஸ் ஆர் கான்சனன்ட். கிடையாது, நம்மளுக்கு ஒவ்வொரு இருக்கு ஓகேவா, தேர்ட் லெட்டர். அப்ப செகண்ட் 2 கண்டிஷன் அப்ளை ஆகும். அப்ப நம்மளுக்கு என்னது, இது ஆன்சர். இப்போ 94 ஸ்டார் பர்சன்டேஜ் அடுத்து சிஏன்னு இருக்கு சரியா. இப்போ நம்மளுக்கு ஆப்ஷன்ல எதுலையுமே இல்லை, ஏன் அப்படின்னா நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி எழுதிருக்கோம் சரியா. அப்போ வந்து நம்மளுக்கு ஆன்சர் வந்து நன் ஆஃப் தி எபோ தான். ஸோ நம்ம கரெக்டா ஸ்டெப் பை ஸ்டெப்பா எழுதும் போது ஆன்சர் வந்து தப்பே வராது. நீங்க கண்ணை மூடிட்டு ரன் ஆஃப் சேவோ போட்டுடலாம். பட் ஆனால் நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து இருக்கும், இது பேங்கிங் கொஸ்டினால ரன் ஆஃப் சேவோ வரும் சரியா. அடுத்த டைப் ஆஃப் கொஸ்டின் வந்து போகலாம். இப்போ லாஸ்ட் டைப்புக்கு வந்திருக்கும் சரியா. கோடிங் டிகோடிங்ல மேட்ரிக்ஸ் கோடிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது உங்களுக்கு ஒரு வேலை கொடுத்துட்டாங்க, நீங்க வந்து பயந்துடக்கூடாது தாண்டி இதை வந்து நீங்க என்ன பண்ணா முறைப்படி சால்வ் பண்ணிடக்கூடாது. இந்த சம்ம பொறுத்த மட்டும் இந்த சம்ம நீங்க ஷார்ட்கட் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னு சொல்லி பார்க்கலாம். மேட்ரிக்ஸ் கோடிங், அதாவது மேட்ரிக்ஸ் குறியீட்டு முறை அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து 2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி மேட்ரிக்ஸ் 1, மேட்ரிக்ஸ் 2. இப்போ இதுல கொஞ்சம் வந்து உள்ள வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, இல்ல லெட்டர்ஸ் அந்த மாதிரி சரி நம்பர்ஸ் சிம்பிள்ஸ் ஏதோ ஒன்று கொடுத்துருப்பாங்க. இப்போ அதை வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கும் சரியா. அப்போ வந்து பார்க்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி பார்க்கலாம். பாருங்க, இஃப் பிலோ த மேட்ரிக்ஸ் ஏ இஸ் ரெப்ரசன்டட் பை. இப்போ வந்து எப்படி வந்து இந்த மேட்ரிக்ஸ் பார்க்கணும்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் ரோல இருக்க நம்பர் பார்க்கணும், அடுத்து காலத்துல இருக்க நம்பர் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் எங்க பார்க்கணும், ரோ, அடுத்து காலம், ரோ காலம் அப்படி பார்க்கணும் சரியா. இப்போ ஏ இருக்கு, இப்போ இந்த ஏங்கிற எங்கெல்லாம் இருக்கு பாருங்க, மார்க் பண்ணுங்க. ஏ இங்க இருக்கு, வேற செகண்ட் ரோல இங்க இருக்கு, வேற 2வது மேட்ரிக்ஸ்ல பாருங்க ஏ எங்க இருக்கு, ஃபர்ஸ்ட் ரோல இருக்கு, அடுத்து 7th ரோல இருக்கு, வேற எங்கேயா இருக்கா, இல்ல சரியா. இப்போ ஏ எல்லாம் எங்கெல்லாம் மார்க் பண்ணலாம் அப்படின்னா, ஏ வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்க பாருங்க. 0 0 0 அங்க இருக்கு, 0 0. அப்ப இந்த ஏ மேல சைட்ல வந்து 0 ஃபர்ஸ்ட் பாக்குறோம், அடுத்து மேல சரியா. அடுத்து பாருங்க 13. அப்ப சைட்ல 1 அப்படியே வந்து பாத்தீங்கன்னா 3க்கு நேரா இருக்கு மேல சரியா. அப்ப ஃபர்ஸ்ட் சைட்ல அடுத்து மேல சரியா. அப்ப 13 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணலாம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, டி இஸ் ரெப்ரசன்டட் பை. டி எங்கெல்லாம் இருக்கு பாருங்க. டி வந்து
நம்மளுக்கு இங்க 2 இடத்துல இருக்கு, இங்க வந்து நம்மளுக்கு 3 4 இடத்துல இருக்கு. அப்ப அதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னா நம்மளுக்கு 56 ரெப்ரசென்ட் பண்ணலாம். பாருங்க அது எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க சும்மா. இப்ப இந்த சைடு பாருங்க, இந்த செகண்ட்ல 5 6 டீன்னு வருதா, அதே மாதிரி 6 8 டீன்னு வருதா, அதே மாதிரி நம்மளுக்கு 8 9 டி இருக்கா. இந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணலாம். சரியா? வேற ஃபர்ஸ்ட் ரோல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டி வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம், நம்மளுக்கு 1 0 அப்படி கூட ரெப்ரசென்ட் பண்ணலாம், தப்பு கிடையாது. சரியா? அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா 0ல 3 அதுவும் டி தான். அப்ப நம்மளுக்கு இதுதான் மேட்ரிக்ஸ். நம்ம என்ன பண்றோம், ரோவோட நம்பரு காலத்தோட நம்பரு அதை வச்சுதான் நம்ம கோடிங் வந்து பண்ண போறோம். சரியா? இப்போ இந்த மாதிரி அவங்க சம் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ அதுல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா டெம்ப்ட வந்து என்னென்ன பாசிபிள் வேலை பாருங்க. தென் ஹவு வில் டெம்ப்ட் பி டினோட்டட் பை கிவன் நம்பர் குரூப். கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ்ல டெம்ப்ட வந்து எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும், வழக்கம் போல டெம்ப்ட்னு எழுதிக்கணும். சரியா? எழுதிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? இப்ப என்ன கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த டெம்ப்ட்ங்கிற வேர்டுக்கான கோடிங் வந்து இந்த 4 விஷயத்துல 4 ஆப்ஷன்ல எதுலயும் ஒண்ணு கரெக்டா இருக்கு. சரியா? அதாவது டெம்ப்ட்டுக்கான கோடிங் கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்ப நம்மளுக்கு மித்த 4மே தப்பா இருக்கும். சரியா? இப்ப நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஸ்டின் செட் பண்றவங்க எப்பயுமே இங்க இப்ப ஏபிசிடி அப்படி சொல்லி இருக்கு அப்படின்னா இந்த ஏன்னு வச்சுக்கலாம், மாத்தி இருக்கு. சரியா? அப்ப ஏபிசிடி இருக்குன்னா எப்பயுமே ஏல இருந்து இது மேக்சிமம் வந்து கரெக்டா கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி. அப்ப நம்மளுக்கு முன்னாடியில இருந்து பார்த்தோம் அப்படின்னா செக் பண்ண ஆரம்பிச்சோம்னா அது வந்து ரொம்ப டைம் எடுக்கும். சரியா? அப்ப நம்ம என்ன பண்ணணும், எப்பயுமே பின்னாடியில இருந்து பார்க்கணும். சரியா? எலிமினேஷன் பண்ணணும். இப்போ எப்படி எலிமினேட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து பாருங்க, இப்போ நம்மளுக்கு கடைசியா இருக்கிற கோடிங் எல்லாம் என்னது, டீக்கான கோடிங்கா இருக்கும். சரியா? அப்ப அதை நம்ம செக் பண்ணி பார்க்கணும். பாருங்க 4ல 4 அப்படி சொல்லியிருக்காங்க. இப்ப 4வது காலமே இல்லை. அப்ப இது வந்து தப்பு. சரியா? இப்போ 10ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப 10ன்னு என்ன, 1 0 1க்கு நேரா 0க்கு நேரா பார்த்தா என்ன இருக்கு, டி இருக்கு. அப்ப இது கரெக்ட். சரியா? அடுத்து வந்து பாருங்க இதுவும் டி தான். அப்ப டீக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன 78 இருக்கா, 7 அடுத்து மேல இருந்து 8, 7ல இருந்து 8 பார்த்தோம் அப்படின்னா டி இருக்கு. அப்ப இதுவும் கரெக்ட். அடுத்து 10 ஆல்ரெடி பார்த்தோம், கரெக்டா இருக்கு. இப்ப மறுபடியும் பாருங்க அடுத்து பி இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும் அடுத்ததுல. சரியா? 3 ஆப்ஷன் தான் இருக்கு. இப்ப 97 வரலாம். இப்ப 97ல பாருங்க 9ல இருந்து 7 வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்கு, இ இருக்கு, பி கிடையாது. அப்ப என்ன அர்த்தம், இது தப்பு. சரியா? அப்ப அடுத்து 96 இருக்கு பாருங்க. இப்ப 9ல இருந்து 6 வந்து பாத்தீங்கன்னா பி இருக்கு. அப்ப இது கரெக்ட். அடுத்து பாருங்க இதுவும் 96 தான் கொடுத்துருக்கான். அப்ப இதுவும் கரெக்ட் தான். அடுத்து எம் செக் பண்ணும். எம் வந்து பாத்தீங்கன்னா 32 கொடுத்துருக்கான், 12 கொடுத்துருக்கான். இப்ப பாருங்க 32ன்னா என்ன, 3 அடுத்து 2. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்கு, எம் இருக்கு. சரியா? 12க்கு பாருங்க 1ல இருந்து 2 வந்து பாத்தீங்கன்னா பி தான் இருக்கு. அப்ப வந்து 12 கிடையாது. அப்ப இது தப்பு. மிச்சம் இருக்குது என்னது, நமக்கு சி தான் கரெக்டான ஆன்சர். சரியா? இந்த மாதிரிதான் நீங்க கண்டுபிடிக்கணுமே தவிர, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு டைரக்ட் மெத்தட் என்ன அப்படின்னா டீக்கு என்ன பாசிபிள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி உட்காந்து எழுதுறது. அதே மாதிரி ஈக்கு என்ன பாசிபிள் இருக்கு அப்படின்னு சொல்லி எழுதுறது. அதே மாதிரி எல்லாத்துக்கும் எழுதிட்டு அது எல்லாத்தையும் உட்காந்து பாக்குறது. அந்த மாதிரி நீங்க பார்க்கவே கூடாது. டைரக்ட் மெத்தட் பண்ணவே கூடாது. நம்மளுக்கு தேவை என்ன, 4 ஆப்ஷன்ல ஒரு ஆப்ஷன் கரெக்டான ஆப்ஷன், அந்த ஆப்ஷனை கண்டுபிடிச்சு போட்டோம்னா ஒரு மார்க் கொடுப்பாங்களே தவிர ஸ்டெப்புக்கு மார்க் கிடையாது. சரியா? இப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல இருந்தும் பார்க்க கூடாது. ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்ப டெம்ப்ல டீல இருந்து ஆரம்பிச்சீங்கன்னா இப்ப நீங்க வந்து எல்லாத்தையும் பார்க்க வேண்டியிருக்கும். ஏன்னா கொஸ்டின் செட் பண்றவங்க அந்த மாதிரி தான் செட் பண்ணிப்பாங்க. நீங்க கடைசியில இருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு ஈஸியா கண்டுபிடிச்சலாம். ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன்லயே இந்த சம் மட்டும் கொஞ்சம் இருக்குது. ஏன் அப்படின்னா எக்ஸாம்பிள்னால கொஞ்சம் டஃபா செட் பண்ணிருக்காங்க. சரியா? அடுத்த சம் போலாம். பாருங்க, அந்த லெட்டர் குரூப் கிவன் ஆல்டர்னேட்டிவ் விச் இஸ் கரெக்ட்லி டினோட்ஸ் நம்பர்ஸ்ல கொடுத்துருக்காங்க. சரியா? அப்ப நம்மளுக்கு ரோ காலம் வந்து ஃபுல்லா ஆல்பபெட்ஸ்ல கொடுத்துட்டு உள்ள நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. பாருங்க நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 7 4 2 8 3 5 எடுத்து எழுதணும். சரியா? இப்ப கடைசில இருந்து வரணும் 5. இப்ப 5 வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க ஏஇன்னு இருக்கு. ஏல இ வந்து பாத்தீங்கன்னா 5 இருக்கு. சரியா? அப்படியே தப்பிச்சிருச்சு. அடுத்து பாருங்க சிஇ, சில இ, சில இ 5வது வந்து பாத்தீங்கன்னா 0 இருக்கு. அப்ப இது கிடையாது. அடுத்து சிசி, சில சி. சரியா? மேலையும் பார்க்கணும். சில இருந்து மேல வந்து காலம்ல சி பாத்தீங்கன்னா 4 இருக்கு. அப்ப இது கிடையாது, நமக்கு 5 தான் வரும். அடுத்து ஏபி. சரியா? ஏல பி வந்து பாக்குறோம். பி பாத்தீங்கன்னா 2 இருக்கு. அப்ப நம்மளுக்கு இதுவும் கிடையாது. பாத்தீங்களா? கடைசில இருந்து பாத்தீங்கன்னா ஒரே ஐட்ரேஷன்ல 2 ஐட்ரேஷன்ல கண்டுபிடிச்சிடலாம். அப்ப நமக்கு ஆன்சர் என்ன, ஏ தான் ஆன்சர். இப்ப நீங்க என்ன பண்ணலாம், அடுத்து நீங்க செக் பண்ணி கூட பார்க்கலாம். உங்களுக்கு
உடனே ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோமே, நம்மளுக்கு கொஞ்சம் டைம் இருக்கு, 40 செகண்ட் யூஸ் இல்லை 40 செகண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க செக் கூட பண்ணி பார்க்கலாம். பாருங்க, டிஏ, டிக்கு நேரா ஏ என்ன இருக்கு, 3 வருது. சரி, அதே மாதிரி ஹச்சுக்கு நேரா ஜி வந்து என்ன இருக்கு அப்படின்னா 8 இருக்கு. அதே மாதிரி நம்மளுக்கு சிஏ, சில ஏ வந்து பாத்தீங்கன்னா 2 இருக்கு. அதே மாதிரி நம்மளுக்கு டிஏ, டில ஏ வந்து பாத்தீங்கன்னா சரி பிஇ கொடுத்துருக்காங்களா, பிஇல இ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 4 வருது. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் என்ன ஜேஐ, ஜேல ஐ வந்து பாத்தீங்கன்னா என்ன வருது 7 வருது. சரியா, செக் பண்ணி கூட பாத்துக்கலாம். இப்ப அடுத்து பாருங்க, அடுத்து சொன்ன டிட்டர்மைன் தி ஜம்ப்டு லெட்டர்ஸ் ஆர் நம்பர் குரூப்ஸ் கிவன் ஆல்டர்னேட்டிவ்ஸ். சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. சரியா, நீங்க பயப்படவே கூடாது, நீங்க என்னமோ கொடுத்துருப்பாங்க. சரியா, நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பாருங்க, எடுத்து எழுதணும். 9 இது பாத்தீங்கன்னா சூலாயுதம் மாதிரி இருக்கா, இது யுவான்கான சிம்பிள். சரியா, சூலாயுதம்னு வச்சுக்கலாம் சும்மா. இப்போ டாலர், அடுத்து ஸ்டாரு, அடுத்து எம். நான் என்ன சொல்லியிருக்கேன், எப்பயுமே கடைசியில இருந்தா வரணும். மேட்ரிக்ஸ்னா கடைசி. எம் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம். பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன ஆப்ஷன்ல 0 4 கொடுத்துருக்கானா, 0ல 4 வந்து பாத்தீங்கன்னா எம், இது வருது. அப்ப பி வந்து பாருங்க, அதுவும் 0 4 தான் கொடுத்துருக்கான், அப்ப இதுவும் வரும். அடுத்து பாருங்க, 1ல 0, அதுவும் எம் தான். சரியா, வரும். அடுத்து நம்மளுக்கு 4ல 0 கொடுத்துருக்கான், அது வந்து 4ல 0 என்ன 9ன்னு இருக்கு, அப்ப இது கிடையாது. செகண்ட் ஐட்ரேஷன் பார்க்கலாம், செகண்ட் லெட்டர். சரியா, ஸ்டார் கண்டுபிடிக்கிறோம். 1 4, 1ல 4 வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டாலர் இருக்கு, ஸ்டார் இருக்கணும். சரியா, அப்ப இது கிடையாது, இந்த ஆப்ஷன் அவுட். அடுத்து பி பார்க்கலாம். இப்போ 0 1 இருக்கு, 0ல 1 வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார் கரெக்டா இருக்கு. சரியா, அப்ப இது இருக்கு. அடுத்து சி பார்க்கலாம். சில வந்து பாத்தீங்கன்னா என்னது 22 22, 2ல 2 நம்மளுக்கு ஸ்டார் இருக்கு. இப்போ நம்மளுக்கு இன்னும் பியும் சி மட்டும் தான் இருக்கு, அதுல மட்டும் பார்க்கலாம். பாருங்க, பிக்கு அடுத்த ஆப்ஷன் பின்னு இருக்கு. பில இந்த மேட்ரிக்ஸ், செகண்ட் மேட்ரிக்ஸ் பில இ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்கு சிம்பிள், சூலாயுத சிம்பிள் இருக்கு. ஆனா நம்மளுக்கு சூலாயுத சிம்பிள் அங்க வரணும், டாலர் சிம்பிள் வரணும். சரியா, அப்ப இதுவும் தப்பு. சரியா, அப்ப மிச்சம் இருக்கு, இதுதான் ஆன்சர். இதுதான் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். 20, 2ல 0 வந்து பாத்தீங்கன்னா டாலர் சிம்பிள் இருக்கு. அடுத்து டிசி வந்து பாத்தீங்கன்னா நம்ம டில சி வந்து டில சி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சூலாயுதம் இருக்கு. அடுத்து 11 1ல 1 வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 9 இருக்கு. சரியா, நீ செக் எல்லாம் பண்ணி பார்க்க வேண்டாம், எலிமினேட் பண்ணிட்டே வரீங்க. 3 எலிமினேட் ஆயிடுச்சுன்னா ஆன்சர் தான். சரியா, நான் அடுத்த சம்மெல்லாம் எல்லாத்தையும் செக் பண்ண மாட்டேன், ஆன்சர் போட்டு போயிட்டே இருப்பேன். பாருங்க, படுப்பாங்க. ஐடென்டிஃபை தி செட் ஆஃப் தி வேர்டு டோர். சரியா, இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஓகேவா, பசங்க உண்மையிலே சால்வ் பண்ற மாதிரி. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் 6ல இருந்து வரும், நம்ம பின்னாடி இருந்தா எப்பயும் வரும். சரியா, 6 செக் பண்ணலாம். 43 வரும். பாருங்க, 4ல 3, அப்ப எஃப் வருது. நம்மளுக்கு என்ன வந்திருக்கணும், 6 வந்திருக்கணும். இப்போ 2 3, 2ல 4 24. சரியா, 2ல 4 என்ன இருக்கு, மறுபடியும் எஃப் வருது. சரியா, இப்போ ரெண்டுமே தப்பு, எஃப் வரக்கூடாது, 6 வரணும். அடுத்து பாருங்க, 12 1ல 2 மறுபடியும் எஃப் தான் வருது. சரியா, அப்ப அடுத்து பாருங்க, அடுத்து பார்க்கவே வேண்டாம், அதான் ஆன்சர். சரியா, 23 2ல 3 வந்து பாத்தீங்கன்னா என்ன வருதா, 6 வருதா. ஸோ இதுதான் ஆன்சர். அப்ப நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, கண்டிப்பா அந்த பாசிபிலிட்டிஸ் கொடுத்துட்டே வந்திருப்பாங்க. டைம் ரொம்ப எடுக்கும். கடைசில இருந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, மேக்ஸிமம் டெஸ்ட் கொஸ்டின் செட் பண்றவங்க கடைசில தான் யோசிக்க மாட்டாங்க. அடுத்து பாருங்க, ஈஸ்ட். சரியா, ஈஸ்ட்ல நம்ம என்ன பண்றோம், மேட்ரிக்ஸ்ல வந்து கண்டுபிடிக்கிறோம். இப்போ பாசிபிலிட்டிஸ் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான், 58ன்னு கொடுத்துருக்கான். இப்போ 58 பார்க்கலாம். 58னா 5ல 8, 5ல 8 என்னது டி, இப்போ கரெக்டா இருக்கு. அதே மாதிரி 68 6ல 8 கேன் இருக்கு, அப்ப தப்பு. அடுத்து என்ன கொடுத்துருக்கான், 59 5ல 9 சீன் இருக்கு. சரியா, இதுவும் தப்பு. அடுத்து 76, 76ல 7ல 6, 7ல 6 என்ன இருக்கு, எஸ் இருக்கு. சரியா, நம்மளுக்கு என்ன 7ல 6 எஸ் இருக்கா, அப்ப வந்து நம்மளுக்கு அதுவும் தப்பு. சரியா, அப்ப ஆன்சர் என்ன, நம்மளுக்கு ஏ தான் ஆன்சர். ஒரே ஐட்ரேஷன் 2 ஐட்ரேஷன் மேக்ஸிமம். சரியா, கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அடுத்து வந்து மேட்ரிக்ஸ்ல நான் வந்து 5 சம் தான் கொடுத்துருக்கேன். ஓகேவா, ஸோ இதோட நம்மளுக்கு என்ன அப்படின்னா ஃபுல் கோடிங் டிகோடிங் முடிஞ்சு. கோடிங் டிகோடிங்ல கண்டிப்பா 2 or 3 கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க. நம்ம சில டைப்ஸ்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த சப்ஸ்டியூஷன் ஆஃப் வேர்ட்ஸ், அடுத்து வந்து உங்களுக்கு மேட்ரிக்ஸ், இதுல வந்து சம்ஸ் ரொம்ப கம்மியா தான் கொடுத்துருக்கேன். ஏன் அப்படின்னா ரொம்ப டஃபாலாம் கேட்க முடியாது, அதை பார்த்து நீங்க மார்க் பண்ணாலே ஆன்சர் வந்துடும். ஓகேவா, ஸோ இருந்தாலும் உங்களுக்கு நான் என்ன பண்றேன், வழக்கம் போல உங்களுக்கு வந்து அந்த ப்ராக்டிஸ் செட்டு வந்து போட்டு விடுறேன்.
அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சம் ஒரு 70 சம் போட்டு விடுறேன். அதுல வந்து எல்லாமே ஜம்பிள்டா இருக்கும். நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுல முறைப்படி மெத்தடா இருக்கிறதுனால கூட உங்களுக்கு ஈஸியா சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். அதுல ஜம்பிள்டா இருக்கிறதுனால நீங்க கொஞ்சம் டைம் எடுத்து சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? அது நீங்க வந்து சால்வ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதோட நம்மளுக்கு செகண்ட் பார்ட் ஆஃப் கோடிங் டிகோடிங், மொத்த கோடிங் டிகோடிங்கும் முடிஞ்சு. ஸோ வந்து தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கும் பட்சத்தில் கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் மெயின்ஸ் எழுதுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து வீடியோ வந்து லைக் பண்ணுங்க. அப்பதான் வந்து என்னோட வீடியோஸ் வந்து சஜஷன்ல காட்டும். சரியா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.